சகோதர சகோதரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் 1 to 11 வரை கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 11 வரை கூட வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதப்பாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலம் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளில கூட மீண்டும் வரிசையாக பிள்ளைகளாகிய நாங்கள் வார்த்தையை சுற்றி ஐக்கியப்படும்படிக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக கூட நன்றி. இந்த நாளில மீண்டும் வரிசையாக கத்தாவே பல்லவல்ல தூதனுடைய பிரசன்னம் கத்தாவே, அந்த பெந்தகோஸ்தை ஒரு மனம் பெந்தகோஸ்தையில் இறங்கி வந்த அதே அக்கினி ஸ்தம்பம் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த காலை வேளையில பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, இந்த நேரத்துல கத்தாவே இப்பேற்பட்ட கூடுகையானது கத்தாவே அப்பா உமோடு கூட நெருங்க எங்களுக்கு உதவட்டும். பல்லவல்ல தூதனாய் இறங்கி வந்து அப்பா என்னுடைய ஸ்தானத்தை மாற்றி நீர் பேசுங்க அப்பா. நீர் தாமே காலங்கள் தோறும் கத்தாவே நீர் தோற்றத்தையுமே மற்றும் மாற்றிக்கொள்கிற அதே தேவனாய் இருந்து வார்த்தையே உரைக்கிறீர். இந்த நாளிலும் கூட பலமல்ல தூதனாய் இறங்கி வந்து ராஜா அப்பா பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கூட்டி கொடுங்க அப்பா. மனுஷ ஞானங்கள் வெளிப்படாதபடிக்கு அப்பா அந்த பரலோகத்தின் வெளிப்பாடுகளை கூட்டி கொடுங்க. பாதாளத்தை வேர்கொள்ளத்தக்கதான அந்த ரகசியங்களை எங்களுக்கு வழிநடத்துங்க ராஜா. இந்த செய்தியை கேட்டு நாங்கள் புறப்பட்டு செல்லும் போது அந்த எம்மாவூர் சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்தாவே அந்த சாஸ்திரிகள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைங்க பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்படியே உட்காரலாம் சகோதரன் சகோதரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்தவளை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோட கூட இருப்பாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, உலகத்துக்கு அது ஒரு விதமான சந்தோஷமா இருக்குது, களியாட்டு நிறைந்த சந்தோஷமா இருக்குது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு என்ன சந்தோஷமா இருக்குது? வார்த்தையினால் மிகுந்த சந்தோஷமா இருக்குது, இல்லைங்களா? அல்லேலூயா. இந்த நாள்ல கூட உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தியே நான் வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார் சகோதர சகோதரி. சரி, நம்ம இந்த நாள்ல கூட ஒரு செய்தியினூடாய் நம்ம இந்த நாளின் கிறிஸ்துமஸ் அணுகலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமென். சரி, நம்ம செய்தியோட தலைப்பு போக போக அதை நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு சில நோட்டேஷன்ஸ் உங்களோட கூட வார்த்தையிலிருந்து காட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 2000 வருஷமா இந்த கிறிஸ்துமஸ் நாளானது இந்த உலகத்துல கிறிஸ்துவ உலகத்துல பெரும்பான்மையா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? கிறிஸ்துமஸ் எல்லாருமே இந்த உலகத்துல ஒரு களியாட்டம் சொன்னாங்க, ஒரு ஜாலி நிறைந்ததா கொண்டாடி கொண்டு வராங்க. ஆனா அது உண்மையான கருப்பொருள் கிறிஸ்துமஸுக்குள்ள இருக்கிற அர்த்தம் அவங்களுக்கு விளங்கல. ஆமென். உண்மையான கிறிஸ்துமஸ் பின்பதா இருக்கிற ரகசியம் அவனுக்கு தெரியல. ஆனா இந்த நாட்கள்ல தேவன்
அதை மனவாட்டிக்கு அவ்விதமா அந்த கிறிஸ்துமஸ் பின்னதா இருக்கிற ரகசியத்தை என்ன பண்ணிருக்காரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். நமக்கு தெரியும் வேதாகம் முழுசும் அடையாளங்களால் நிறைந்திருக்குது இல்லைங்களா? அடையாளங்களும் முன்னூட்டங்கள் அப்படின்னா ஒரு டைப்ப உள்ளடக்கியதா இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம். முழு வேதாகமும் எந்த காலத்தை குறிச்சு பேசுது, இந்த காலத்தை குறிச்சு பேசுது இல்லைங்களா? ஒட்டுமொத்த செடியும் கனியை நோக்கிதான் வளரும். ஆமென். ஒட்டுமொத்த செடியும் எதை நோக்கி வளருங்க, கனி பழத்தை நோக்கி தான் வளரும். அதே போல முழு வேதாகமத்தின் மீட்பின் திட்டமும் இந்த காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த காலம் தான் முடிவின் வேலையா இருக்குது. ஆதி ஆகமத்திலே போடப்பட்ட எல்லா வித்துக்களும் எல்லா விதமான காரியங்களும் முடிவின் வேலைக்கு வர வேண்டியதா இருக்குது. ஆமென். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதான் தீர்க்கதரிசி நமக்கு கொடுத்த ஃபார்முலா. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட டைப் இல்லைங்களா? வேற எதுவுமே நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. நம்ம எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், வேதத்துல டைப்ஸா ஃபாலோ பண்றோம். ஏன்னா நம்ம எதை ஃபாலோ பண்றோம், டைப்ஸ். நம்ம பெரிய பெரிய டிக்ஷனரிஸ் ஃபாலோ பண்ண கிடையாது, மொழிபெயர்ப்புகளை ஃபாலோ பண்ண கிடையாது. வேதத்தை நம்ம ஆராயறதுக்கு வேதத்துல தேவன் எதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறார், டைப்ஸ். டைப்ஸ் சொன்னா முன் நடந்ததே இப்பொழுது நடந்தது, இப்பொழுது நடக்கிறது, இப்பொழுது நடக்கிறதோ முன்னமே நடந்தது. அப்போ தேவன் தன்னுடைய நாட்கள்ல தன்னுடைய கிரியைகள்ல ஒரு காலத்திலையும் மாறாதவரா அதே காரியத்தை தான் ரிப்பீட்டா செய்து கொண்டே வரார். அதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் மாற மாட்டார்ல. அப்ப அப்படி இருக்கும்போது முதலாவது வருகையானது இரண்டாவது வருகைக்கு முன் அடையாளமா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கிறோம்? எதுக்காக இந்த பூமியில ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயமே இருக்குது? இரண்டாவது வருகைக்கு இல்லைங்களா? கிறிஸ்துவ நம்பிக்கை எதன் மேல் கட்டப்பட்டிருக்குது தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவோட நம்பிக்கை எதுக்கு எது மேல கட்டப்பட்டிருக்குது? அவரோட வருகையின் பெயர்ல கட்டப்பட்டிருக்குது இல்லைங்களா? அவருடைய நம்பிக்கை, கிறிஸ்துவ நம்பிக்கை எதுல கட்டப்பட்டிருக்குதுங்க? இயேசு கிறிஸ்து வருவாரு, இந்த பூமியில இருக்கிற எல்லா பாவங்களையும் அவிசுவாசங்களையும் தீமைகளை அகற்றுவாரு, இந்த பூமியை எல்லாவற்றையும் எல்லா பாவத்தை எடுத்து போட்டு இந்த பூமியில ஒரு நல்லாட்சி இருக்க போது அதுல நம்ம எல்லாம் பிரஜைகளா ஆளுகிறவர்களா இருப்போம்னு சொல்லி இல்லைங்களா? அதுல வேதனை இருக்காது, பாவம் இருக்காது, துக்கம் இருக்காது, கண்ணீர் இருக்காதுன்னு சொல்லிதான் நம்ம இந்த கிறிஸ்துவ உலகத்துக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கைகளை தியாகமா அர்ப்பணிச்சு வந்திருக்கிறோம். வந்திருக்கிறோமா இல்லைங்களா? எதுக்காக வரீங்க? என்னத்துக்காக இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறீங்க? இதுதான் நோக்கம். ஆனா கிறிஸ்துவ சமுதாயத்துக்கும் அந்த நோக்கம் தான். ஆனா நோக்கத்துக்கு பின்பாக அவங்க செயல்பாடுகள்லாம் வேற இருக்குது. ஆமென். கரெக்ட்டுங்களா? ஆனா எல்லாருமே ஒரு கிறிஸ்துவனா இருக்கிறவங்க கிட்ட, வேதத்தை வாசிக்கிற ஒரு கிறிஸ்தவன் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய நம்பிக்கை எது மேல் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க வருகை மீதுன்னு சொல்லி இல்லைங்களா? எது மேல? ஆனா அப்படி இல்ல. ஆனா அவருடைய செயல்பாடுகள்லாம் அவருடைய வாய் வார்த்தை தான், நாமினலா தான் என்ன பண்ணுவாங்க அது சொல்லுவாங்களே தவிர லிட்டரலா அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய வெளிப்பாடுகளும் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறபடி இருக்காது. இந்த உலகத்தோட பின்னி பிணைக்கப்பட்டதா இருக்கும் இல்லைங்களா? ஆனா மனவாட்டிக்கு இந்த நேரத்துல அப்படி கிடையாது. தேவன் நம்முடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், நம்மளுடைய வெளிப்பாடுகளாகட்டும், நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், வருகைக்காகவே அவர் வந்திருக்கிறார். நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறோம். ஆவிக்குரிய விதத்தில் அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். மாம்ச ரீதியா ஒரு நாள் அந்த ராஜ்யத்துல இருப்போம்னு சொல்லி நம்முடைய கிரியைகள்லாம் அதை காண்பிக்கணும் இல்லைங்களா? நம்ம நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்நியரும் பரதேசிகளாய் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஒரு அந்நியனும் பரதேசியும் இந்த பூமியோட கூட எந்த இடத்துல இருக்கிறனா அந்த இடத்த உரிமை கொண்டாட மாட்டான். அந்த இடத்துல இருக்கிற காரியங்களோட கூட தன்னை பிணைத்துக் கொள்ள மாட்டான். அதை விட்டு எப்போது நம்முடைய வீட்டுக்கு போவோம்னு சொல்லி ஆவலா இருப்பான் இல்லைங்களா? ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களுடைய சம்மர் வெக்கேஷன்ஸை கழிக்கணும்னு சொல்லி போனீங்கன்னா அதே இடத்துல இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அந்த இடத்துல இருப்பீங்க. அந்த இடத்துல வாழுகிறதுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்துக்கின்னு திரும்ப வீட்டுக்கு வந்துருவீங்க இல்லைங்களா? அதே போல இந்த உலகம் இருக்குது. ஆனா இப்ப நம்ம எந்த நேரத்துல இருக்கிறோம்னு சொன்னா நம்ம டூர் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போற நேரத்துல இருக்கிறோம். ஆமா புரியுதுங்களா? அப்ப இந்த நேரத்துல இந்த உலகம் எல்லாம் எதை ஃபாலோ பண்றது? ஒரு கிறிஸ்துமஸ் போல பெரிய பெரிய களியாட்டங்கள் நிறைந்த அந்த காரியத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம பைபிள்ல கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நிலையான ஒரு அடையாளங்கள் நமக்கு இருக்குது. ஒன்னொன்னுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இருக்குதா இல்லைங்களா? பைபிள்ல எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குதா இல்லைங்களா? நம்ம ஆபேல பார்த்தோம்னு சொன்னா யார பாக்குறோம்? ஆபேலுக்குள்ள இயேசு கிறிஸ்துவ பாக்குறோம் இல்லைங்களா? ஆபேல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை யாருக்குள்ள பாக்குறோம்? கிறிஸ்துவுக்குள்ள பாக்குறோம். சேத்தை யாருக்குள்ள பாக்குறோம்? கிறிஸ்துடைய உயிர் தெழுதல்ல பாக்குறோம் இல்லைங்களா? ஏனோக்க யாருக்குள்ள பாக்குறோம்? கிறிஸ்துடைய எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பாக்குறோம். பாக்குறோமா இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள முழு வேதாகமத்தை பாக்குற நம்ம ஒரு காரியத்தை சேர்த்து பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள வனவாட்டி இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்கு என்னென்ன நடந்துச்சோ அது வனவாட்டிக்கும் நடக்கும் சொல்லி
நடக்குமா இல்லையா? மணவாட்டி யாருடைய பாகமா இருக்கிறா? மணவாளனுடைய பாகமா இருக்கிறா இல்லைங்களா? மதலிங்கனோ மதலிங்கித்தே மதலிங்கன பாகமாகிதாலே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவ பிறப்பின் போது என்னென்னலாம் நடந்துச்சோ அது மணவாட்டியாகி நமக்கும் நடக்கும் இல்லைங்களா? என்னென்ன மாதிரியான காரியங்கள் நடந்துச்சு அதெல்லாம் நமக்கு என்ன இருக்குது? இந்த இரண்டாவது வருகையில அது ஒரு டைப்னு சொன்னாங்க, ஷேடோவா, முன் நிழலாகியது. நமக்கு என்ன இருக்குது? முன் மாதிரியா, முன் நிழலா இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு முதலாம் வருகையில என்ன நடந்துச்சோ, என்ன விதமான காரியத்துல தன்னை வெளிப்படுத்தினாரோ, இந்த பூமிக்கு வரும்போது என்னென்ன சூழ்நிலைகள் இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் அவருடைய இரண்டாவது வருகையின் போது இருக்கும். ஆமென். நம்ம எந்த நாட்கள்ல இருக்கிறோம்? அவருடைய இரண்டாவது வருகையின் நாட்கள்ல இருக்கிறோம் இல்லைங்களா? அவர் வருவாருன்னு சொல்லி நம்ம சொல்ல, அவர் வார்த்தையின் வடிவில இங்க இருக்கிறான்னு சொல்றோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நாம் எதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சரீரங்கள் மறுவப்பட்டு அவருடைய சரீரத்துல அவரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்றோம். வம்சத்துல வந்து வார்த்தையில வெளிப்பட்டு இருக்கிறாரா? பரிபூர்ண வார்த்தையை வெளிப்பட்டு இருக்கிறாரா? ஏன் இதை இந்த டைப் பண்ண வைக்கிறோம்னு சொன்னா, முதலாம் வருகையிலையும் அவர் லிட்டரலா எடுத்த உடனே அவர் வம்சத்துல வரல, ஒரு வித்தின் வடிவில ஒரு கன்னியோட வயிற்றுல வந்தார். ஆமென். வார்த்தை நமக்கு அப்படித்தானே சொல்லுது. முதலாம் வருகை இரண்டாவது வருகைக்கு அடையாளமா இருக்குதா இல்லையா? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாச்சு இல்லைங்களா? அப்ப வார்த்தை தான் முதல்ல வரணும்னு சொல்லப்படுதா? அப்ப முதலாவது வருகையில விதமாய் வார்த்தை மாம்சமாச்சோ அதே போல இரண்டாவது வருகையிலும் வார்த்தை மாம்சமாகும். அதுதான் வருகையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எங்க மாம்சமாச்சு அப்படின்னா அது ஒரு கன்னியின் வயிற்றுல. அப்ப இன்னைக்கு ஒரு கன்னி இருக்கிறா, அதான் இன்னைக்கு இந்த காலம் மனவாட்டியா இருக்கிறா. ஸ்தாபன கோட்பாடுகளாலும் உலகத்தாலும் கரைப்படுத்தப்படாத ஒரு மனவாட்டி இருக்கிறா. கன்னிகைன்னு சொன்னாங்க, எந்த புருஷனாலும் கரைப்படுத்தப்படாதவன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான சொத்து சம்பத்து என்னன்னு சொன்னா தன்னோட கன்னித்தன்மையா இருக்குது. அப்ப அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டியதா இருக்குதுன்னு சொன்னா சரியான ஒரு புருஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டியதா இருக்குது. ஏன்னா அந்த கன்னித்துவத்துல ஒரு ஜீவன் வெளிப்படும்படிக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த பூமியில அதுக்காக இந்த நல்ல போராட்டங்களா இருக்குது. ஆனா அதே போல சபையும் அவிதமான நிலை இருக்குது. சபையும் ஒரு கன்னிகையா இருக்கிறா இல்லைங்களா? அப்ப அந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கன்னித்தன்மையானது கரை திரை இல்லாத ஆத்மாக்கள் எவ்விதமா இருக்கணும்? அதுக்குள்ள வார்த்தையானது போடப்பட்டு அந்த ஜீவனை பிறப்பிக்கத்தக்க இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? நாம எந்த நாள்ல இருக்கிறோம்? இந்த பூமியில, இந்த பூமிக்குரிய நாள்ல கிறிஸ்துமஸ் நாள்ல இருக்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்துமஸை குறிச்சு நான் இங்க இருக்கிறீங்க, பேசிக்கா இருக்கிறீங்க, நான் ஒரு சில காரியங்களை எடுத்துட்டு போறேன். நல்லா கவனிங்க. நான் மேம்போக்கான டீப்பான விஷயங்களை மட்டும் இல்ல, பேசிக்கான விஷயங்களையும் கொண்டு போறேன். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்துமஸ் லிட்டரலாவே நிஜமாவே கிறிஸ்து இந்த நாள்ல பிறந்தாரா அப்படின்னா இந்த நாள்ல பிறக்கல. ஒரு சில காரியங்கள் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த நாள்ல டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறந்தாரான்னு சொன்னா பிறக்கல. இந்த நாள்ல பிறந்தாரு சொல்லி எக்ஸாக்ட் டைம் என்னங்க நமக்கு மென்ஷன் பண்ண முடியல. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுவாங்க, கிறிஸ்துவோடைய பிறப்பு, மாம்சரீதியான பிறப்பு முக்கியமானு சொன்னா, ஆனா பிறப்பு முக்கியம். பிறப்போட எது முக்கியம்னு சொன்னா அவருடைய ஜீவியம் முக்கியம். அவருடைய ஜீவியத்தோட எது முக்கியம்னு சொன்னா அவருடைய மரணம் முக்கியம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 அதிகாரமும் 4 புத்தகம் இருக்குது இல்லைங்களா? 4 புத்தகமும் சேர்த்து அவருடைய மொத்த அதிகாரங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? ஏறக்குறைய 97 98 அதிகாரங்கள் இருக்கு. எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? எத்தனை அதிகாரங்க? வாயத்திறந்து சொல்லணும், நான் சொல்றத சொல்லணும், உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க கிடையாது. எத்தனை அதிகாரம் இருக்குது? 97 அதிகாரங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்ப அதுல அவருடைய ஒட்டுமொத்த 33 வருடங்களுடைய ஹிஸ்டரி இருக்குது. ஆமென். கவனிங்க நல்லா. அந்த 33 வருடத்திலையும் அவரோட பிறப்புக்கு அந்த 97 அதிகாரத்திலையும் எத்தனை அதிகாரத்தோட பிறப்பை பத்தி பேசுதுன்னா 4 அதிகாரம் தான். எத்தனை அதிகாரம்? 4 அதிகாரம் தான். 4 அதிகாரத்துல ஒரே அதிகாரத்துல அவருடைய ஒட்டுமொத்த பிறப்பு, பிறந்ததுல இருந்து எப்படி பிறந்தாரு, எப்படி அவர் 12 வயசுக்குள்ள வந்தாரு, எப்படி டைரக்டா ஊழியத்துக்கு வந்தாருன்னு சொல்லி 30வது வயசுக்கு எடுத்து போய் நிறுத்திடுது 4 அதிகாரத்துல. புரிஞ்சா உங்களுக்கு? பைபிள் தான் சொல்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்னா ஏறக்குறைய அவருடைய கடைசி வாரம் இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய கடைசி வாரம்னா எப்போங்க? அவரோட மரணிக்கிறதுக்கு போற அந்த கடைசி வாரம் இருக்கு இல்லையா? அந்த வாரம் மட்டும் ஏறக்குறைய 20 அதிகாரங்களுக்கு மேலாக சொல்லுது. எத்தனை அதிகாரம் சொல்லுது? மத்தேயுல மத்தேயுல இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்தை குறிச்சு 5 to 7 அதிகாரங்கள் சொல்லுது. எத்தனை அதிகாரங்க? கடைசி இயேசு கிறிஸ்துடைய ஒரு வாரம் இருந்துச்சு இல்லையா? அவர் குருத்தோலை ஞாயிறும் போது புறப்பட்டு போய் மரணத்துக்குள்ள போய் உயிர் தெழுதல் அடைஞ்சாருல, அது 5 to 7 அதிகாரம் வரைக்கும் சொல்லுது இல்லைங்களா? மார்க்ல 11வது அதிகாரத்துல இருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் ஏறக்குறைய 6 அதிகாரங்கள் சொல்லுது இல்லைங்களா? லூக்கா அதிகாரமும் ஏறக்குறைய 21 அதிகாரத்துல சொல்லப்படுது.
பார்க்கும்போது இன்னும் முன்னாடியே கூட சொல்லப்படுது இல்லைங்களா? யோவான்லயும் அதே போல 13வது அதிகாரத்துல இருந்து இன்னும் சொல்லலாம் 11வது அதிகாரத்துல இருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் ஏறக்குறைய அங்க ஒரு 10 அதிகாரம் சொல்லப்படுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ அவர் பிரபலத்தை பத்தி சொல்றது 4 அதிகாரம் தான், 97 4 அதிகாரம் தான் பிரபலத்தை பத்தி சொல்லுது. அவருடைய வாழ்க்கையை 97 அதிகாரத்துல 4 அதிகாரம் போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு அதிகாரம் இருக்குது? எவ்வளவு அதிகாரம் இருக்குங்க? 90 கணக்கு தெரியலையா? 93 அதிகாரத்து பேலன்ஸ் இருக்கு. 93 அதிகாரத்துல ஏறக்குறைய 25 அதிகாரம் அவருடைய கடைசி ஒரு வாரத்தை குறிச்சு 33 வருஷத்துல ஒரு வாரம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு வாரத்தை குறிச்சு சொல்றது 20ல இருந்து 25 அதிகாரம் சொல்லுது. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு அதிகாரம் இருக்குது? பேலன்ஸ் எவ்வளவுங்க? 95 வச்சுக்கோங்க. 95ல 25 போனா எவ்வளவுங்க? 70 அதிகாரமா? 70 அதிகாரமா? கணக்கு தெரியலையா? 70 அதிகாரம் 30 வருஷத்தை 70 அதிகாரம் சொல்லுது. ஒரு வார்த்தை 25 அதிகாரம் சொல்லுது. கவனிச்சுக்கோங்க, எதுக்காக சொல்றேன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவருடைய பிறப்பை காட்டிலும் அவருடைய வாழ்க்கையை காட்டிலும் அவருடைய மரணமோ அடக்கமோ உயிர்த்தெழுதலும் இங்க முக்கியமா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எது முக்கியம்? எதுங்க? அடக்கம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதுதான் முக்கியம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஜீவன் புறப்பட்டு வந்திருக்குது. மனித குலம், ஒட்டுமொத்த மனித குலம் மீட்கும்படியான மீட்பு அங்க இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப கவனிங்க சகோதர சகோதரி, இந்த அவருடைய மரணம் எதனால நிகழ்ச்சின்னு சொல்லி நான் போன வாரம் சொன்னேன். ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியதா இருந்துச்சு? ஏன் அவர் அடிச்சாங்கன்னு சொன்னா, அவர் கன்னி பிறப்பா இருக்கிறதுனால அவர் அடிச்சாங்க. கரெக்டா? லாஸ்ட் வீக் பார்த்தோமா இல்லைங்களா? ஏங்க நான் தேவனிடத்துல வந்தேன்றாரு. நான் தேவனுடைய குமாரன் சொன்னதால அவங்க அடிச்சாங்க. நான் யோசேப்புடைய குமாரன் சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? அடிச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்ப அவருடைய கன்னி பிறப்பு தான் ஒரு மரணத்துக்கு வழி எடுத்துச்சு. கன்னி பிறப்பு தான் ஒரு கன்னியோட வயிற்றுல பிறந்தார் அப்படின்ற அந்த காரியம் தான் எதுக்கு வழி எடுத்துச்சு அவரை? இல்லைங்களா? அவர் கன்னி பிறப்புல பறக்காம இருந்தா அவர் மரணிச்சிருக்க முடியாது. அந்த கன்னி பிறப்பின் அந்த தகுதி தான் அவரை மரணத்துக்கு உரியவரா மாத்துச்சு. அந்த மரணத்துக்கு மாத்தும் போதுதான் அதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சது? பாவ நிவர்த்தி கிடைச்சது. அப்ப இப்ப புரியுதுங்களா கன்னி பிறப்பு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி? ஏன் ஒரு கன்னி பிறப்பை பிறக்கணும்னு புரிஞ்சா? கன்னி பிறப்பை பிறந்தா மட்டும்தான் கண்டிப்பா சரியான மரணத்தை அடைய முடியும். அந்த சரியான மரணம் தான், அந்த ஸ்திரீயின் வித்துல பிறந்த சரியான மரணம் தான் ஒட்டுமொத்த பூமிக்கான பாவத்தை போக்க முடியும். ஆமென். புரிஞ்சுங்களா? அப்ப அவரோட பிறப்பு எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அவர் கன்னியா பிறந்தார், கன்னியின் வயிற்றில பிறந்தார் இல்லைங்களா? அப்ப முதலாவது விதமா இருக்குமானால் இரண்டாவது அதுவே நம்ம லாஸ்ட் 1 மந்தா என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த கிறிஸ்துமஸ் சீரியஸ் தான் பார்த்து கொண்டே வரோம். உலக ரீதியில அந்த காலம் எப்பேற்படுது, அது இந்த காலத்துக்கு எப்படி பொருந்துகிறதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லா காரியத்தை குறிச்சு என்ன பண்ணிக்கொண்டோம்? பார்த்து கொண்டே என்ன பண்றோம்? வந்தோம் இல்லைங்களா? எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? முதலாம் வருகை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோங்க. அந்த முதலாம் வருகையுடைய நிகழ்ச்சி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா, ஒரு தூதன் ஒரு ஆசாரியனுக்கு அனுப்பப்பட்டு ஒரு ஃபோர்ரன்னர் வர்றதுன்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஃபோர்ரன்னர் யாருங்க? ஜான் தி பேப்டிஸ்ட். யோவான், அதாவது சரிங்க, வருகைக்கு முன்னோடி யோவான் தானே. முதலாம் வருகைக்கு முன்னோடி யாருங்க? யோவான் ஸ்நானகன். அந்த யோவான்ஸுடைய பிறப்பின் அறிக்கையிலிருந்து அந்த முதல் வருகை ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. எங்க முடியுது? எடுத்துக்கொள்ளப்படுறதோட முடியுது. இதெல்லாம் காரியத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம். இந்த வருகை நேரத்துல எப்படி தூதனை சந்திச்சதுன்ற காரியத்தை குறிச்சு என்ன பண்ணோம்? நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஏன் அது பெத்லகேமா இருந்துச்சுன்னு பார்த்தோமா இல்லைங்களா? ஏன் அது பெத்லகேமா இருந்துச்சு? அதே போல மரியாளுடைய விசுவாசம் இல்லைங்களா? ஏன் கன்னிகை இருந்துச்சுன்னு கூட பார்த்தோம். மரியாளுடைய விசுவாசம் எதை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? அதே போல 3 அடையாளங்களை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? கன்னி ஒரு குமாரனை பெறணும், கன்னிகை ஒரு குமாரனை பெறணும், அதான் ஒரு அடையாளம். 2வது அடையாளம் என்ன இருக்குது? கிழக்கில நட்சத்திரங்கள், மேற்கு கிழக்கிலிருந்து நட்சத்திரங்களை கண்டு நாங்க பணிந்து கொள்ள வர்றது, அது 2வது அடையாளம். 3வது சுற்றப்பட்ட வேகுமதி, அதான் 3வது அடையாளம். முதலாம் வருகையில இருக்கிற அந்த 3 அடையாளங்கள் என்ன தொழுது கொள்ளுகிற வருகிறவர்களுக்கான அடையாளமா இருந்துச்சு இல்லைங்களா? முதல் அடையாளம் அது மரியாளுக்கே உரியதா இருந்துச்சு. கன்னி ஒருத்தி குமாரனை பெறணும் அப்படின்னு சொல்லும் போது அதை விசுவாசிக்கிறதுக்கு அது மரியாளுக்கு ஏற்றதா இருந்துச்சு. 2வது யாருக்கா இருந்துச்சு? அந்த வானசாஸ்திரிகள் எதை பார்த்தாங்க? நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க. அப்புறம் 3வது அந்த மேய்ப்பர்கள் எதை பார்த்து வந்தாங்க? அந்த இடத்துக்கு வீட்டுக்குள்ள வரும்போது சுற்றப்பட்ட வெகுமதியை பார்த்தாங்க. அப்போ அந்த கந்தை துணிகள் இல்ல, அப்போ அதே அடையாளம். எது அடையாளம்? லெனன், அதாவது எந்த ட்ரெஸ்ல அப்படின்னு சொன்னா சில்க் ட்ரெஸ்ல சுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படல. எதுல சொல்லப்பட்டிருக்கு? சில்க்னா என்னங்க? பட்டு துணியில சுற்றப்பட்ட பிள்ளைய பாப்பீங்க, உள்ளன்ல சுற்றப்பட்ட துணியா பாப்பீங்க, அதெல்லாம் அடையாளம்.
கந்தை துணியில சுற்றப்பட்ட பிள்ளைய பாப்பீங்க, அதான் அடையாளம். அப்படின்னா தேவன் எளிமையில மறைந்திருக்கிறதா அந்த அடையாளம் இருந்துச்சு. அதே போல இன்னொரு அடையாளம் என்னவா இருக்குது, நட்சத்திரம் வழி நடத்துது, அது ஒரு அடையாளம். கண்ணியில என்னங்க ஒரு குமாரனை பெற்றெடுப்பா கண்ணின்றது இன்னொரு அடையாளமா இருக்குது. இப்ப இந்த 3 அடையாளம் இந்த காலத்துக்கு பிறந்ததா? அப்ப தேவன் திரும்ப எதில் வெளிப்படுறார்? தேவன் எளிமையிலே தன்னை மறைத்துக் கொள்றார் இல்லைங்களா? அது ஒரு அடையாளமாச்சா? இரண்டாவது நமக்கு ஒரு நட்சத்திரம் வந்திருக்குதா? மீண்டும் இந்த கன்னிகை என்னவா இருக்கிறா? கர்ப்பவதியா இருக்கிறா. சொல்றாரு நம்ம செய்தி, கர்ப்ப வேதனை செய்தி பார்த்திருக்கிறீங்க இல்லைங்களா? பிரசவ வேதனை என்ற செய்தியில தீர்க்கதரிசி சொல்றாரு, இஸ்ரவேல் ஒரு தீர்க்கதரிசியின் கீழாக கர்ப்ப வேதனை அடைந்ததுன்னு சொல்லி. ஆமென். அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியானவன் தேவனுடைய வார்த்தை என்ற வித்தை கொண்டு வந்து அந்த கால சபைக்குள்ள போடும்போது அந்த வார்த்தை அந்த கால சபைக்குள்ள மாம்சமாகுது. அதே போல இந்த கால தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்து அந்த செய்தியை கொண்டு என்ன அந்த கன்னி வச்சியில கன்னி கிட்ட கொடுக்கும் போது அது என்ன ஆகுது? ஒரு செய்தியாளன் புறப்பட்டு வந்து வார்த்தை உரைக்கும் போது இந்த கன்னிகை என்ன இருக்கிறா? இன்னைக்கு கர்ப்ப வேதனைக்குள்ள இருக்கிறான். அதான் தீர்க்கதரிசி என்ன மெசேஜ் கொடுத்திருக்காரு? பிரசவ. அப்ப மனவாட்டிங்க என்ன இருக்கிறா? என்னதுல இருக்கிறா? பிரசவ வேதனைக்குள்ள இருக்கிற. யாரை பெற்று எடுக்கும்படிக்கு? சரியான ஒரு கிறிஸ்துவ, சரியான ஒரு குழந்தைய, அந்த ஸ்திரீயின் வித்தர். அல்லேலூயா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற கடைசி காரியமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப அதே நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, உலகம் முழுசும் மிஸ்ட்ரி பாபிலோன் ரூலிங்ல இருக்குது. ரோமா இருக்குது. ரோம் தான் ஒட்டுமொத்த உலகத்தை அந்த நாட்கள் என்ன பண்ணுச்சு? ஆளுகை செஞ்சு கொண்டிருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு அதே ஸ்பிரிச்சுவல் ரோம் இருக்குதா இல்லைங்களா? அன்னைக்கு பேக்கர்ட் ரோம், அந்நியான ரோமாபுரி ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தது. இன்னைக்கு பாப்பல் ரோம் இல்ல போப்பின் ரோமாபுரி ஒட்டுமொத்த உலகத்தையும் சபைகளையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. மிஸ்ட்ரி பாபிலோனா அது இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப இந்த நேரத்துல நம்ம எங்க இருக்கிறோம்னு சொன்னா, எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு டிக்டேட்டர் இருக்கிறாங்க. நான் ஆவிக்குரிய விஷயத்துல சொல்றேன். யூதேயா பகுதி ஆட்சி செஞ்சது ஒரு டிக்டேட்டர், சர்வாதிகாரி. யாருன்னு சொன்னா ஏரோதுன்ற சர்வாதிகாரி இல்லைங்களா? ஏரோதுன்ற சர்வாதிகாரி. இன்னைக்கு ஒரு சர்வாதிகாரிக்கிறத நம்ம இருக்கிறோம். இன்னொரு புரிஞ்சுக்கோங்க, அந்த ஏரோது தான் யூதர்களுக்கு தேவாலயத்தை கட்டி கொடுத்தது. தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்களா? என்ன இது மூலமா என்ன காட்டுது? நான் இன்னொரு காரியத்தை காட்டுறேன் உங்களுக்கு. ரியலான தேவாலயம் மாம்சத்துல வெளிப்படும் போது அவன் வேற ஒரு காரியத்தை காட்டிட்டு இருக்கிறான். புரிஞ்சா உங்களுக்கு? யூதர்கள்லாம் மேன்மையை நினைக்கிறது எதுங்க? ஆலயத்தை தான் இல்லைங்களா? அவங்க ஜனமோ ஆலயமோ அவங்க தேவனும் தான் முக்கியம். யூதர்கள் எப்போதும் ஆலயத்தை போக்கஸ் பண்ணுவாங்க. எதை போக்கஸ் பண்ணுவாங்க? ஆலயத்தை போக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையும் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு வருவார். அப்ப ஒரு சரீரத்துக்குள்ள தேவன் வெளிப்படுவார் அப்படின்ற அதை ஏற்றுக்கொண்டதுக்கு பதிலாக இந்த ஏரோது டிக்டேட்டர் அந்த வம்ச ரீதியான கிறிஸ்துவாகிய ஆலயத்தை விட்டுட்டு இந்த பக்கம் திருப்பும்படிக்கு கட்டிடங்களால் நிறைந்த பெரிய ஆலயத்தை ரெடி பண்றான். இன்னைக்கு அதுவா இருக்குதா? இன்னைக்கு அதுலதான் போயிருக்குது. அந்த WCCக்குள்ள போயிருக்குது பெரிய மாடு மாளிகைகள். ஆனா லிட்டரலா தேவன் எங்க இருக்கிறார்? மனவாட்டிக்குள்ள மாம்சத்துல வெளிப்படுற தேவன். மீண்டுமா அந்த ஆலயம் சேஞ்ச் ஆயிருக்குது. சோசன் பிளேஸ் இல்லைங்களா? தேவனார் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆலயம் எதுவா இருக்குது? மனவாட்டிக்குள்ள பிளேஸா இருக்குது. அது என்ன வருது? 7 இடிகளா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஒரு டைம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன அடுத்தது என்னக்குள்ள பார்க்கலாம் சொன்னா, எல்லாம் அவர் வந்து என்ன பண்றாரு? லாஸ்ட் வீக் பார்த்தோம், அவரு முன்னணையில இருக்கிறாரு. இப்ப முன்னணையில சுற்றப்பட்ட வெகுமதியா வந்துட்டாரு, முடிஞ்சு. நெக்ஸ்ட் யாரோ ஒருத்தர், யாரோ தூரத்துல இருந்து ஒரு டீம் என்ன பண்ணுது? அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கு தூரத்துல இருந்து இல்லைங்களா? அவங்க தான் என்னவா இருந்தாங்க? சாஸ்திரிகளா இருக்கிறாங்க இல்லைங்களா? மேஜாய்ஸா இருக்கிறாங்க, சாஸ்திரிகளா இருக்கிறாங்க. அதனால வசனம் இங்க வாட்ச பாருங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில், எந்த நாட்கள்ல? நான் தான் சொன்னேன் இந்த நாட்கள்ல ஒரு டிக்டேட்டர் எழும்புவான் என்ற காரியத்தை குறித்து சொன்னேன் உங்களுக்கு. சர்வாதிகாரியுடைய ஆட்சியின் நாட்கள்ல நம்ம அதே நாட்கள்ல இருக்கிறோமா? அதே நாட்கள்ல இருக்கிறோமா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நாட்களில யூதேயாவில் இல்ல பெத்லஹேமில இயேசு பிறந்த போது. அமேன். அப்ப பெத்லஹேம் சொன்ன என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம். தேவனுடைய அப்பத்தின் வீட்டுல நம்ம இருக்கோம் இன்னைக்கு. தேவனுடைய கிறிஸ்துவே தேவனுடைய அப்பமா இருக்கிறார். கிறிஸ்துவே தேவனுடைய பெத்லஹேமா இருக்கிறார். அங்க அந்த இடத்துக்கு, ஏன்னா நம்மளோட பெத்லஹேம் நம்ம பிறந்த பர்த் பிளேஸ் அதானே பெத்லஹேம். யோசேப் எந்த இடத்துக்கு வந்தாருங்க? நாசரேத்துல எந்த இடத்துக்கு வந்தாரு? பெத்லஹேம் வந்தாரு. ஏன் பெத்லஹேம் வந்தாரு? தான் பிறந்த ஊருக்காக, அங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக பிறந்த ஊருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு இல்லையா? நம்ம பார்த்தோமா? லாஸ்ட் வீக் பார்த்தோமா? அப்ப நம்ம கூட எங்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு? மீண்டும் எங்க வந்திருக்கிறோம்? பெத்லஹேம். நம்ம பிறந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பிறந்த இடம் வேதத்துல அப்போஸ்தலர் 2:38. அங்கதானே பிறந்தீங்க? எங்க பிறந்தீங்க? அப்போஸ்தலர் 2:38 தான் பிறந்தீங்க. அதான் நம்மளோட பெத்லஹேமா இருக்குது. அந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது அந்த இடத்துக்கு போகும்படிக்கு அழுத்தப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு. நம்ம அந்த இடத்துக்கு வரும்படிக்கு என்ன பண்ணிருக்கோம்?
அழுத்தப்பட்டிருக்கோம். இல்ல நீங்க போகணும்னு சொல்லிட்டு, அப்ப அந்த இடத்துல தான் கிறிஸ்து பிறக்க இருக்கிறார். அங்கதான் கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருங்க, பிறக்க இருக்கிறார். புரிஞ்சுக்கலாம் இல்லைங்க? ஏன்னா யாராவது எழுதினப்படுச்சு, யோசேப் என்ற ஒரு பரிபூர்ண செய்தியினால மணவாட்டி ஆகிய இந்த கன்னிகை ஆகிய இந்த மரியாள் யாருங்க, நம்ம தான் மரியாளா இருக்கணும். மரியாள்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மரியாள்னா என்ன அர்த்தம்? மரியாள்னா என்ன அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. மரியாள்னா கசப்புன்னு அர்த்தம். மரியாள்னா என்ன அர்த்தங்க? கசப்பு. மாறான்ற வார்த்தையில மரியாள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஈஸியா. மாறான்ற வார்த்தை தெரியுமா? ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல மாறான்ற வார்த்தையில தான் யூதர்கள் எப்போதுமே தன் பெண் பிள்ளைகள், அநேக பெண் பிள்ளைகளுக்கு மரியாள் பேர் வைப்பாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப மீரியாம் என்ற பேரும் அதனால வந்துச்சு. எகிப்துல இருக்கும்போது பெண் பிள்ளைகள் பிறக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டகரமான காரியமா இருந்துச்சு. அதனால மீரியாமன் பேர் வச்சாங்க. அந்த மீரியாம் என்ற வார்த்தையில மரியாள் என்ற வார்த்தை வந்துச்சு இல்லைங்களா? அப்ப தேவன் இந்த கசப்புல இருந்து ஒரு மதுரத்தை கொண்டு வந்திருக்கிறார். என்ன கசப்புல இருந்து? இந்த உலகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட கசப்பாகிய நம்மிடத்துல இருந்து, எங்கிருந்து புறக்கணிக்கப்பட்ட இந்த கசப்புல இருந்து. அப்ப நம்ம விரும்புற காரியம் நம்மகிட்டே இல்ல. ஆனா இந்த இடத்துல யார் வர வேண்டியது? மதுரமாகிய கிறிஸ்து வர வெளிப்பட வேண்டியதா இருக்கு. இரண்டாம் வருகையில நம்ம பார்க்க இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ் உள்ள எடுத்துன்னு போலாம் நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து என்ன பண்ணல, அங்க பிறக்க கிடையாது. புரிஞ்சுக்கலாம்? டிசம்பர் 25 பிறக்க கிடையாது இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த ஹிஸ்டரிக்குள்ள நிறைய ஹிஸ்டரிக்குள்ள போக கிடையாது. நம்ம ஹிஸ்டரி கிளாஸ் ஒண்ணு எடுக்க கிடையாது, வெளிப்பாட்டுக்குள்ள போலாம் இல்லைங்களா? ஏறக்குறைய கிறிஸ்து என்னங்க ஏப்ரல் மே மாதங்கள பிறந்தாருந்தார் தீர்க்கதரிசி இல்லைங்களா? அப்பதான் என்ன பிறந்தாருன்னு சொல்றாரு. ஏன்னா அப்பதான் வந்து ஆடுகளை குட்டிகளை ஈனுகிற நேரமா இருக்கும்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஏன்னா நம்ம அதுக்கு அந்த ஹிஸ்டரி அந்த டாக்குமெண்ட்குள்ள போல இன்னைக்கு இருக்கிற எல்லா விதமான கிறிஸ்துமஸை குறிச்சு இருக்கிற எல்லா காரியங்களும் தவறுதான். ஸ்தாபனம் செய்யற எல்லா காரியங்களும் சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துமஸ் தாத்தா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வராரு இல்லைங்களா? அது வேதத்துல இல்ல. தெரியாதவங்க சொல்ற வேதத்துல இல்ல இல்லைங்களா? அப்போ நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில செயின்ட் நிக்கோலஸ் என்ற ஒரு தாத்தா என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஏறக்குறைய 1500 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு அன்னைக்கு என்ன பண்ணாருன்னு சொன்னா, கிஃப்ட்ஸ் பேக்ல வச்சுக்கிட்டு எடுத்துன்னு போய் ஒரு வீட்டுல கொடுத்தாரு இல்லைங்களா? கொடுத்ததா சொல்றாங்க, கதை சொல்றாங்க. அப்ப அந்த செயின்ட் நிக்கோலஸ் தான் சாண்டா கிளாஸ் என்ற வார்த்தை வந்துச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதே போல கிபி 536 வருஷத்துல கிறிஸ்துமஸ் ஃபர்ஸ்டா சபையால இது மாதிரி சால்ட்ரா கொண்டாடப்படுச்சு. புரிஞ்சுங்களா? அதே போல கிறிஸ்துமஸ் மரம் இது எல்லாமே உலக காலத்துல அடாப்ட் உலக அநியாயத்துல எடுத்துக்கொள்ளப்படுச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆனா நம்ம என்னங்க, நம்ம அந்த கிறிஸ்துமஸ் நோக்கி பார்க்கல, ரியல் கிறிஸ்துமஸ் தான் உங்களுக்கு காட்டு கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு எதுக்காக அது எப்படி வந்துச்சுன்றது ஹிஸ்டரி மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. அந்த மரமும் இல்ல, அந்த மரம் என்னங்க யூதேயர் அந்த மரம் கிடையாது, கிறிஸ்துமஸ் மரம் கிடையாது, அந்த மரம் கிடையாது. அதே போல அந்த ரெட் கலர் தாத்தா கேப் போட்டு வர்றாரு இல்லையா, அது கிடையாது இல்லைங்களா? ஏறக்குறைய 1500 வருஷம் கிறிஸ்துவத்துக்குள்ள இல்ல. அதே போல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமும் கிமு 536 தான் என்ன பண்ணுச்சு, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமே வந்துச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரோமன் கேத்தலிக் சர்ச்சால கொண்டாடும் 336 536 எக்ஸாக்டா அந்த வருஷம் தெரியல. மேபி தப்பா இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம கணக்கு? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எனவே கவனிங்க சகோதர சகோதரி, நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்? மீண்டுமா பெத்லஹேமுக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இந்த நேரத்துல மணவாட்டிக்கு அந்த வார்த்தைக்கு 3 வெகுமதிகள் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? நீங்க வாசிங்களா இல்லைங்களா? வாசிக்கிற பாருங்க 10ஆம் வசனம். அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். யாரு? சாஸ்திரிகள். நீங்க ஃபாஸ்டா சொல்லணும் இல்லைங்களா? அந்த கதை உங்களுக்கு தெரியும். சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு செய்தி சரி தெரிஞ்சு அந்த நட்சத்திரம் அவங்களை எங்க வழி நடத்துச்சு? கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வழி நடத்தி இருக்குது. அப்ப இந்த நாட்களையும் கூட நமக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் கூட நம்மள கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வழி நடத்தி இருக்கு இல்லைங்களா? யாருங்க? நம்ம கிழக்கு பகுதியில இருக்கிறோம். மேற்குல நமக்கு தோன்ற நட்சத்திரம் எதுங்க? செய்தியாளனா இருக்கிறார். அவரா மேற்குல ஒரு செய்தி இருந்துச்சுன்னு சொல்லி புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம். நீங்க ஃபாஸ்டா புடிச்சா மட்டும் தான் நான் மெசேஜ் பேச முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் பேசுற விஷயங்கள் தான். அப்போ மேற்கு நோக்கி என்ன பண்றாங்க, புறப்பட்டு அந்த சாஸ்திரிகள் வர்றாங்க. அப்போ கிறிஸ்து அப்போ குழந்தை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன கிடையாது? குழந்தை கிடையாது. கிறிஸ்து குழந்தை கிடையாது. இந்த சாஸ்திரிகள் வரும்போது குழந்தை கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஏரோது என்ன பண்றாருன்னு சொன்னா 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை சொல்றாரு. இயேசு பிள்ளையா இருந்தா பிள்ளை வேற, குழந்தை கிடையாது இல்லைங்களா? அதை பாத்தீங்க சொன்னா இன்ஃபேண்ட் என்னங்க? இன்ஃபேண்ட்னா அது நடக்கிற கிறிஸ்து. புரியுதுங்களா? சைல்டுன்றதா கையில எடுக்கிறது. அப்ப அந்த கிறிஸ்துவா இல்ல அந்த சாஸ்திரிகள் வரும்போது. புரிஞ்சுக்கோங்க நல்லா. அவர் நடக்கிறவரா 2 வயசு சின்னவரா பாருங்க. இங்க இருக்கிற டிம்மா இருந்தார் அவர். அப்போ புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அந்த வயசுலதான் என்ன பண்றாருங்க, அவர் சுற்றி விளையாடி கொண்டிருந்த ஒரு கிறிஸ்துவா இருந்தார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இப்ப காலகட்டத்துல வந்திருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன இருக்கிறோம், அந்த கிறிஸ்து நமக்குள்ள உருவாகிற காலகட்டத்துல என்ன பண்ணோம்
ஒருத்தருக்குள்ள தனிப்பட்ட விதத்துல கிறிஸ்து உருவாகிறார். அதே போல சபையிலையும் அந்த நிலை காணப்படுது. ஏன்னா சபை எந்த நிலையில இருக்குது? பர்த் பெயின் நேரத்துல இருக்குதா? எந்த நேரத்துல இருக்குது? பர்த் பெயின் என்னங்க? பிரசவ வேதனைகளுடைய நேரத்துல இருக்கிறோம். ஏன்னா சபை யாரை பெற்றெடுக்கணும்? இண்டிவிஜுவலா ஒருத்தர் கிறிஸ்துவ பெற்றெடுக்க வேண்டியது இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இது ஏஜ் லெவல்ல கிறிஸ்துவ பெற்றெடுக்க வேண்டியது இருக்குது. அப்ப ஒட்டுமொத்த சபையும் கிறிஸ்துவ வெளிப்படுத்தி காட்டணும். கிறிஸ்துவ பெற்றெடுக்கிறதுன்னு சொன்னா மாம்சரியா புரிஞ்சுவாதீங்க. நமக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுறது. ஆமென். எப்படி? வார்த்தையின் வடிவில் வெளிப்படுறது, கிரியைகளா வெளிப்படுறது இல்லைங்களா? நான் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் என விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான் சொல்லப்படுது. அப்ப நான் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் சொன்னார் முதலாவது வருகையில. அப்ப அது என்ன நேரம்னா இந்த நேரம் அது. ஆமென் இல்லைங்களா? அதான் பவுல் சொன்னாரா? பவுல் என்ன சொன்னாரு? சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அழியாமை தரித்துக் கொள்ளும்படிக்கு தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு ஆவலோட காத்திருக்கு. தேவபுத்திரர் யாருன்னு சொன்னா ஆதாம் விழுந்து போன நிலையில் இருந்தார் இல்லைங்களா? விழுந்து போறதுபடி எந்த நிலையில இருந்தாரோ அந்த நிலைக்கு கிறிஸ்து ஒரு கோதுமை மணியா இருந்தார். நம்ம என்னவா இருக்கிறோம்? அநேக கோதுமை மணிகளா இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம உள்ள போலாம். நான் கொஞ்சம் உள்ள போலாம். கவனிங்க. அப்ப இந்த சாஸ்திரிகள் எங்க இருந்து வராங்க? கிழக்குல இருந்து. சரியா சொல்லலாம், ஹிஸ்டாரிக்கலா சொல்லலாம். இந்தியாவில இருந்து வந்தாங்களாம், பாபிலோன்ல இருந்து வந்தாங்களாம். அதே போல பல நாடுகள் இருந்து அந்த காலத்துல வந்திருக்காங்க. தீர்க்கதரிசி வெவ்வேறு விஷயங்களை சொல்றாரு. நான் அந்த டீட்டெயிலுக்குள்ள போகல, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில இருந்து போயிருக்கிறாங்க, சைனால இருந்து போயிருக்கிறாங்க, ஸ்ரீலங்கால, இந்த மாதிரி அநேக இடங்கள் அந்த நாள் அந்த நாட்கள்ல கிறிஸ்துவ பார்க்கும்படி போயிருக்கிறாங்க. அவங்க என்னவா இருக்கிறாங்க? அஸ்ட்ரோனாமஸா இருக்கிறாங்க, வான சாஸ்திரியா இருக்கிறாங்க, நட்சத்திரத்தை வச்சு கணக்கிடுறவங்களா இருக்கிறாங்க. என்ன நடக்குது? ஒரு நட்சத்திரம் ஒரு காரியத்தை செய்யறதா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஆல்ரெடி தீர்க்கதரிசி நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காரு? தேவன் பூமியில ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக எதுல காட்டுறாரு? எதுல காட்டுறாரு? வானத்துல காட்டுறாரு. அப்படி சொன்னா ஏன்னா அதான் முதலாவது வேதாகமா இருக்குது. ஃபர்ஸ்ட் பைபிள்ல தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது தான் செஞ்சுறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் பைபிள் ஆகிய இயற்கையில காட்டுறாரு. கரெக்டுங்களா? அப்ப மூன்றாவது பைபிள் எதுவா இருக்குதுன்னு சொன்னா இங்க எழுதப்பட்ட வார்த்தையா இருக்குது. இது மூணு எதை உண்மையா காட்டுதுன்னு சொன்னா கிறிஸ்துவையும் மனவாட்டியை காட்டுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வேகமா இருக்கிறீங்களா? சரி, அப்ப முதலாவது பைபிள்ல காட்டப்பட்டுச்சு. முதலாவது பைபிள் எதுங்க? ஸ்டார்ஸ் இல்லைங்களா? நம்ம 19வது சங்கீதம் பார்த்தோம் இல்லைங்களா? வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்ப வானங்கள் அவர் வருகிறத வெளிப்படுத்தி காட்டுச்சு. வானங்கள் என்ன பண்ணுச்சுங்க? அவருடைய வருகையை வெளிப்படுத்தி காட்சி நத்தத்துல முதலாவது வருகையில. அப்ப மீண்டும் இரண்டாவது வருகையில அவருடைய வருகையை வெளிப்படுத்தி காட்டுறதுதான் 7 ஏஞ்சல்ஸ் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? கரெக்டுங்களா? மேகத்துல அவர் இறங்கி வந்தாரா இல்லைங்களா? கவனிங்க, சிந்தனைகளை சிதறடிக்காதீங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ முதலாவது வருகையோ முதலாவது வேதாகமத்துல காண்பிக்கப்பட்டுச்சு. நமக்கு எத்தனை பைபிள் இருக்குதா தீர்க்கதரிசி சொல்றாரு? 3 பைபிள். முதல் பைபிள் என்னங்க? நட்சத்திரங்கள். இரண்டாவது பைபிள் என்னங்க? பிரமிடு. முதலாவது பைபிள் தான் இயற்கை, இரண்டாவது பைபிள் பிரமிடு, மூணாவது பைபிள் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மூணு எதை சுட்டி காட்டுதுன்னா கிறிஸ்துவ. ஏன்னா கிறிஸ்து தான் இந்த பைபிளா இருக்கிறார் இல்லைங்களா? சங்கீதம் 19 என்ன சொல்லுது? வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியை அவருடைய மகிமை வெளிப்படுது அப்படின்னு சொன்னா தேவன் யாருன்றத அவருடைய சிஸ்டம் வெளிப்படுத்தி காட்டுது. கவனிச்சுட்டே வாங்க, கொஞ்சம் பாஸ்தா வாங்க நீங்க. அப்போ அந்த முதலாவது பைபிள் வந்து கரெக்ட் ஆச்சு. எப்ப கரெக்ட் ஆச்சு? பாவம் வரும்போது அது தேவன் திரும்ப அதை டிரான்ஸ்பர் பண்ணி எதுக்குள்ள வச்சாரு? பிரமிடுக்குள்ள வச்சாரு. நம்ம அதை பார்க்க போறோம் இன்னைக்கு அதை பார்க்க போறோம். சிம்பிளா ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்ட போறேன். இரண்டாவது பைபிள், மூன்றாவது பைபிள் இன்னைக்கு ரிட்டன் வேர்ல்ட்ல எழுதப்பட்டிருக்கிற பைபிள். இந்த மூணும் கிறிஸ்துவையும் மனவாட்டையும் குறிக்குது. அப்ப அந்த கன்னி பிறப்புன்றதும் அதுலயும் இருக்கணும், அந்த மூணுலயும் இருக்கணும். ஏமா இப்ப எப்பவுமே நம்ம மூணாவதுல மட்டும் தான் கன்னி பிறப்பா பார்த்துட்டு இருக்கோம். எதுல பார்த்துட்டு இருக்கிறோம்? வார்த்தையில. மூணாவது பைபிள்ல மட்டும் பாக்குறோமா? கரெக்டுங்களா? மூணாவது பைபிள்ல மட்டும் என்னங்க? ஏசாயா 7வது அதிகாரம் 14, ஏசாயா 9:6 இல்லைங்களா? மத்தேயு 2வது அதிகாரத்தை மட்டும் எடுத்து கன்னி பிறப்பா பாக்குறோம். ஆனா முதல் 2 பைபிள்லயும் அது இருக்குது. முதல் எந்த பைபிள்லங்க? வானத்திலையும் நட்சத்திரத்திலையும் அப்புறம் பிரமிட்ல இருக்குது. ஆமென். விசுவாசி ஆவலா இருக்கிறீங்களா? அப்ப முதலாவது பைபிள் முதலாவது வருகையில எதுல காணப்பட்டுச்சு? கன்னியின் பேர்ல காணப்பட்டுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பைபிள்ல காணப்பட்டுச்சா இல்லையா? முதல் வருகை காணப்பட்டுச்சா? எப்படி காணப்பட்டுச்சுன்னு சொன்னா வானத்துல நட்சத்திரத்துல
இல்லைங்களா? யாக்கோப்பின் நட்சத்திரம் வந்துச்சு. யாக்கோப்பின் நட்சத்திரம் யாருங்க? கிறிஸ்துவா இருக்கிறார். கரெக்டுங்களா? அது பூமிக்கு வரப்போகுதுன்றத காட்டுச்சு இல்லைங்களா? அப்போ அந்த 3 பேர் சரி, அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, கிழக்குல இருந்து அந்த சிருஷ்டிகரை தொழுது கொள்ளும்படி மேற்கு நோக்கி வந்தாங்களா இல்லைங்களா? அப்ப செய்தியா என்ன வந்துச்சுன்னா, கிழக்குல இருந்து எங்க போ, கிழக்குல இருந்து எங்க போ, தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? கிழக்குல இருந்து எங்க போ, மேற்கு நோக்கி போன்னு சொல்லப்பட்டுச்சு. சரி, இந்த நாட்கள்ல மீண்டும் அந்த வருகை எங்க காணப்பட்டிருக்கணும்? திரும்பவும் நட்சத்திரத்துல இருந்து இருக்கணும், திரும்பவும் நட்சத்திரத்துல வந்திருக்கணும். அதே போல டூசான் அரிசோனாவுல 7 ஏஞ்சல்ஸ் சரி வந்தாங்களா இல்லைங்களா? திரும்ப வானத்துல காணப்படுச்சா இல்லைங்களா? திரும்ப அது வருகை காணப்படுச்சா இல்லையா? அது மத்தவங்களுக்கு எல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த விஷயத்தை சிம்பிளா சொல்றேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, இது எல்லாம் சாதாரணமா நடக்கிற நிகழ்வா முதலாம் வருகையில பார்த்தாங்களாம். புரியுதா உங்களுக்கு? வானத்தின் நட்சத்திரம் வருது, தீர்க்கதரிசி சொல்றாரு 800 வருஷத்துக்கு ஒரு முறை அது இயல்பா பூமியில நடக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி கிட்ட ஒரு நபர் வாதிடுறாரு. 800 இயர்ஸ்க்கு ஒரு முறை இது நார்மல் தாங்க, இது ஒரு ஸ்பெஷலான நட்சத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. இதுக்கும் கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி வாதிடும் போது தீர்க்கதரிசி சொல்றாரு, அது அப்படி கிடையாது, அது இயற்கைக்கு மேம்பட்டது, அப்படி கிடையாதுன்ற தீர்க்கதரிசி. 800 வருஷத்துக்கு ஒரு முறை நட்சத்திரம் கிடையாது, அது இயற்கைக்கு மேம்பட்டதுன்றார். புரிஞ்சுங்களா? கன்னடால சொல்லும் போது 800 ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸಲಿ ಬರ ನಕ್ಷತ್ರ ಅಂತ ಹೇಳ್ರಂತೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಮ್ಗೆ? ಆತರ ಇಲ್ಲ, ಅದು ನಿಜವಾಗ್ಲೂ ಪ್ರಕೃತಿಗೆ ஆட்சி இறந்தக்கதாக நட்சத்திரம். அது ஆவிக்குரிய இயற்கைக்கு மேம்பட்டதா இருக்கிற நட்சத்திரம். அது எப்படி காட்டுறாங்க இப்ப பாருங்க, அந்த மேகம் நார்மலான ஃபியூல் தான் சொன்னாங்க. அது பொருந்ததா இல்லைங்களா? அது நார்மல் ராக்கெட் ஃபியூல்னு சொன்னாங்க. ஆனா தீர்க்கதரிசி வரும்போது நமக்கு சொன்னாரு, இதோ அங்க இருக்கிற உலகம் அது என்ன பண்ணுச்சு? நார்மல் ராக்கெட் ஃபியூல் இருந்துச்சு. முதலாம் வருகையிலயும் அந்த நட்சத்திரத்தை சாதாரண நட்சத்திரமா பார்த்தாங்களாம். வேணும் சொல்றாரு, எபிரேயர் மீதான கேள்விகளை பத்தி ஒரு சொல்லி சொல்றாரு, அந்த நட்சத்திரம் கர்த்தருடைய தூதனானவர்ன்றார். புரியுதா? நட்சத்திரத்தை வானத்துல பாக்குறோம், ஆனா நீங்க நல்லா பாருங்களேன், அதுல ஒரு சில விஷயம் காட்டுறேன். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த வீட்டுக்கு மேல வந்துச்சு நின்றுதுன்னு சொல்ல. நட்சத்திரத்தை பார்த்த ஒரு வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல கேக்குறேன். நைட்டு நட்சத்திரத்தை பாக்குறீங்க, பார்க்கும்போது அது வீட்டு மேல நிக்குமா? நட்சத்திரம்ன்றது வானத்துல எங்கேயோ தூரத்துல இருக்கிறது. ஆனா இந்த வசனம் சொல்லுது, அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற வீட்டு மட்டும் வந்து நின்றுச்சு, வீட்டு மேல நின்றுச்சுன்னு சொல்லுது. அப்ப அது நார்மலான நட்சத்திரமா இல்ல இயற்கைக்கு மேம்பட்டதா? அது அதுதான் தீர்க்கதரிசி சொல்ல, கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர். இந்த நாட்கள்லயே அந்த கன்னி வயிற்றுல மீண்டும் மாம்சம் ஆகும் போது யார் அந்த கன்னிகையா இருக்கிறா? இதுதான் அந்த கன்னிகை. யார் அந்த மீரியமா இருக்கிறா? யார் அந்த உலகத்துக்கு கசப்பா இருக்கிறா? நம்ம தான் அந்த கசப்பு. இந்த கசப்புக்குள்ளதான் அந்த என்னங்க மதுரம் பிறக்குது. கசப்புனா கன்னடದಲ್ಲಿ ಏನು? ಕಸರೆ ಕಸರೆಯಲ್ಲಿ ಕಸಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ? ಕಹಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ? ಇವಾಗ ಮಧುರ ಇದೆ. ಈ ಕಹಿಯಲ್ಲಿ ಕಹಿ ಯಾರಂದ್ರೆ ಇದೆ ಕಣ್ಣಿಗೆ ಮೊದಲಿಗಿದೆಯ ಆ ಕಹಿ ಆಗಿದೆ. கச இந்த இடத்துல தேவன் மதுரத்தை கொண்டு வந்திருக்கிறார். எதுலங்க எங்க நடந்துச்சு? முதலா யாத்திரையில மாறாவ தேவன் என்ன பண்ணார்? மதுராமா மாத்தினது போல இதை திரும்பமா ஏன்னா மதுரமா ஆகும்படி வார்த்தை உள்ள போட்டார் இல்லைங்களா? ஏற்கனவே அந்த முதல்ல மாறாவுல என்ன திரும்ப நடந்துச்சு? நீங்க அங்க நல்லா படிச்சு பாருங்க. மாறாவுல அவர் எதை காட்டாருன்னா, யெகோவா ரஃபான்றத காட்டுறதுக்கு, யெகோவா ரஃபான்றத காட்டுறதுக்கு அது கசப்பான தண்ணீருக்குள்ள தண்ணீர் எப்போதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது பாக்குறோம் நம்ம. எதுக்கு அடையாளமா இருக்குது? 2 விஷயங்கள், வார்த்தைக்கு, இன்னொன்னு ஜனங்களுக்கு அடையாளமா இருக்குது. அப்ப இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மரத்தடி, அந்த மரம் கிறிஸ்துவாவே எடுத்து உள்ள போடு இல்லைங்களா? இதுக்குள்ள எதை எடுத்து போடு? அந்த அடிக்கப்பட்ட மரத்தை போடும்போது அந்த தண்ணீர் கசப்புல இருந்து என்ன மாறுது? அப்போ மரியாள்னா என்ன அர்த்தங்க? கசப்புன்னு அர்த்தம். அதுக்குள்ள வார்த்தையானது உள்ள போடும்போது மதுரமா மாறுது. அப்ப இந்த மரியாளுக்குள்ள அதே அடிக்கப்பட்ட அந்த மரத்தை எடுத்து உள்ள போடப்பட்டிருக்கா இல்லைங்க? அப்ப அதே போல இந்த மரியாளுக்குள்ள அந்த மேகத்துல இருந்து வார்த்தை இறங்கி வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் உள்ள போலாம். ஏன்னா நம்ம வெகுமதிகளை பார்க்கலாம். ஏன்னா அந்த முதலாம் வருகையில வெகுமதிகள் கொடுக்கப்பட்டுச்சு. யார் வெகுமதிகள் கொடுக்கப்பட்டுச்சு? மாம்சமாய் வெளிப்பட்ட அந்த வார்த்தைக்கு மீன்ஸ். இன்னும் டீப்பா சொல்லணும்னு சொன்னா, இப்ப ஒரு வெகுமதி கொடுக்குறாங்க, சின்ன குழந்தைக்கு வெகுமதி கொடுக்குறாங்க. அது யாருக்கு கொடுப்பாங்க? சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, வெகுமதி எடுத்துட்டு போய் குழந்தை கொடுப்பீங்களா? குழந்தைக்கு தாய்க்கு கொடுப்பீங்களா? தாய்க்கு எடுத்துட்டு போவோம். தாய்கிட்ட தான் குழந்தைக்கு போவோம். அப்போ புரிஞ்சுங்களா? குழந்தை பெற்றவங்களுக்கு தான் அந்த வெகுமதி சேரும். அங்கிருந்தா யாருக்குள்ள போவாது? கரெக்டுங்களா? முதலாம் வருகையில மரியாதை இடத்துல வெகுமதி வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? இயேசு கிறிஸ்து குழந்தை என்ன பண்ணுவீங்க? நீட்டி இல்லைங்களா? யாருக்கு கொடுத்திருப்பாங்க? எங்க வந்திருக்கும் அந்த வெகுமதி? அப்ப இன்னைக்கு திரும்ப அந்த வெகுமதி எங்க வரணும்? நம்ம கிட்ட வரணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறேன். நான் வேற பைபிள்ல பேசல, இதே பைபிள்ல பேசுறேன்.
ஆமென். அப்ப திரும்ப வெகுமதி எங்க வரணும் இப்போ? ஏன்னா மாம்சத்துல திரும்ப வார்த்தையானது கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்குது, இங்க இருக்குது. ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எந்த நேரத்துல? டிக்டேட்டர் டைம்ல, சர்வாதிகாரி நேரத்துல. டாகன் ரோம் அங்க இருந்துச்சு. இப்ப பாப்பல் போப்பின் ரோமாபுரி உலகம் முழுசு இருக்கும் போது நம்ம எங்க இருக்கிறோம்? பெத்லஹேமுக்கு வழி நடத்தப்பட்டிருக்கோம். எங்க வழி நடத்தப்பட்டிருக்கோம்? பெத்லஹேம் தான். ஏன்னா பெத்லஹேம்ன்றது யாருடைய பிறப்பு? இந்த ஊரு சொந்த ஊரு இல்லைங்களா? அவர் பிறந்த இடம். அப்ப நம்முடைய பிறந்த இடம் எதுங்க? ஆதி பெந்தகோஸ்தே. அதான் நம்முடைய பெத்லஹேம். அந்த இடத்துக்கு வழி நடத்தப்பட்ட இடத்துல இப்போ ஒரு டீம் வருது இல்லைங்களா? யார் வராங்க? மேஜாய்ஸ் வராங்க. சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? எடுத்துட்டு வராங்க. இப்ப பார்க்கலாம், அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம் இல்லைங்களா? அதே சூழ்நிலை வந்திருக்கிறோமா நம்ம? இப்போ அதே சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. அது கீழே இருக்கிற அழுத்தத்தை குறிச்சு எல்லாம் நான் காட்டுறேன். ஒரு சில காரியங்கள் பாருங்க. இந்த நேரத்துல இந்த 3 சாஸ்திரிகளும் டைரக்டா பெத்லஹேமுக்கு வரல. எதுக்கு எங்க வரல? எங்க போயிட்டாங்க? அவங்க எருசலேமுக்கு போயிட்டாங்க. ஏன்னா எருசலேம் தான் வந்து அந்த நாட்கள ராஜாவின் நகரமா இருந்துச்சு, மதத்துடைய தலைமையகமா இருந்துச்சு. புரியுதுங்களா? எருசலேம் எதுடைய தலைநகர்? மதத்தின் தலைநகர். அதுதான் இன்னைக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல இன்னைக்கு மதத்துடைய தலைநகர் எதுங்க? ரோமா இருக்குது, பாப்பு வார்டிகனா இருக்குது, புரோட்டஸ்டன்ட் கத்தோலிக்க சபையா இருக்குது இல்லைங்களா? அப்ப இன்னும் சொன்னா எல்லா சபைகளும் ஒண்ணு சேர்ற இடம் எதுவோ அதுவா இருக்கு. எல்லா இடங்களும் எல்லா விசுவாசங்களும் ஒரு இடத்துல ஒண்ணு சேரணும் இல்லையா? அப்ப ஏன்னா முதலாவது கையில யார் இருந்தாங்க? யாரெல்லாம் அவர் ஆராய்ச்சாங்க? பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், தர்க்கசாஸ்திரிகள், ஏரோதியர். இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? எருசலேம் இருந்தாங்க. எருசலேம்ல தேவாலயம் இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துலதான் தங்களுடைய எல்லா விதமான காரியங்களை காட்டினாங்க. நல்லா கவனிங்க நல்லா. அப்ப அந்த இடம் தான் பொதுவா இருந்துச்சுன்னு சொல்லி ஒண்ணு சேர்ந்தாங்க. ஏன்னா ஏரோதியர் வேற, பரிசேயர் வேற, சதுசேயர் வேற. யாரெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அதே மாதிரி புரோட்டஸ்டன்ட், கத்தோலிக்கர், அவங்க அந்த விசுவாசம் இந்த விசுவாசம் எல்லா விசுவாசமும் ஒரே இடத்துக்கு வந்து சேரணும். அதான் என்னவா இருக்குது? WCC இருக்குது. WCC என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். அப்படின்னா இவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம எல்லாம் பொதுவா இருக்கலாம்னு சொல்லி ஒரு அமைப்பு உண்டாக்குவாங்க. இந்த ஊர்ல சங்கம் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எங்க சங்கத்துல காசு போடுன்னு சொல்லி ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாங்க இல்லைங்களா? நீங்க பாதுகாப்பா இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா என் கட்சிக்குள்ள வந்துருங்க, நீங்க எந்த ஜாதி ஜனமா இருந்தாலும் சரி எங்களுக்குள்ள இருந்தா நாங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சபைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா WCC இருக்க போகுது. தீர்க்கதரிசி காலத்திலேயே அந்த அமைப்பு வந்துருச்சு. நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா சங்கம். அந்த மாதிரி சங்கத்துக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள போகணும், ஏதோ சபையில உள்ள போகணும். அந்த மாதிரி இடமா தான் அன்னைக்கு எருசலேம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுங்க? எருசலேம் இருந்துச்சு. அங்க ஏரோதினால் கட்டப்பட்ட தேவாலயம் இருந்துச்சு. அப்ப அவன் என்ன பண்றான்? ஏரோது ஆலயத்தை மாத்துறான். எதை மாத்துறான்? எது ஆலயம்? உண்மையான தேவாலயம் யாருங்க? கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட போறார். அங்க கிறிஸ்து தான ஆலயம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாள்ல கட்டுறேன்னு சொன்னார். எதை கட்டுறேன்னு சொன்னார்? சரீரத்தை. அப்ப முதலாவது வருகையில அந்த சரீரம் தான் ஆலயமா இருக்குமானால், இரண்டாவது வருகையிலும் இந்த சரீரமாகிய மனவாட்டி தான் ஆலயமா இருக்கிறா. அப்போ இந்த ஆலயத்தை காட்டாதபடிக்கு பிசாசு முன்னாடியே என்ன பண்ணிட்டான்? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேறொரு கட்டிட பிரகாரமான ஆலயத்தை ரெடி பண்ணிட்டான். முதலாவது வருகையில கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்படும் போது. இப்போ அதுதான் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. எஸ்பெஷலி மனவாட்டி தான் அந்த ஆலயமா இருக்கிறா. இன்னும் கொஞ்சம் நான் டீப்பா போறேன், உள்ள போறேன். கவனிச்சுட்டே வாங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்போ அழுத்தம் நடக்குது. என்ன அழுத்தம் நடக்குது? இவங்க வந்து கிறிஸ்துவின் பிறப்பை குறிச்சு, அவர் இருக்கிறவரை குறிச்சு என்ன பண்றாங்க? ப்ரொக்ளைம் பண்றாங்க. சாஸ்திரிகள் சொல்றாங்க, நான் கிழக்கில நட்சத்திர கண்டு என்ன பண்ணோம்? பணிந்து கொள்ள வந்தோம்னு சொல்லும் போது எருசலேம் நகர்த்தார் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கலங்கிட்டாங்களாம். கிறிஸ்து வராரு அப்படின்னு சொல்லும் போது கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வர்றதை குறிச்சு அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் எப்போது சொல்லப்பட்டிருக்குது? பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டுச்சா இல்லையா? பேசுறீங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இவரோட வருகையை குறிச்சு நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? அப்ப அதுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறாங்க. நான் ஒரு வருகைக்கான ஒரு காரியத்தை காட்டுறேன் உங்களுக்கு. காத்துக்கொண்டே இருக்கிறாங்க. அவர் வராருன்னு சொல்லும் போது வரணும்னு சொல்லி காத்துருந்தாங்க. அவர் வந்துட்டாருன்னு போது பயம் ஆயிடுச்சு, கலங்கிட்டாங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, வசனம் காட்டுற பாருங்களேன். ஏரோது அதை கேட்ட போது, இதை கேட்ட போது அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு கேட்ட போது அவனும் அவனோட கூட எருசலேம் நகர்த்தார் கலங்கினார்கள்.
அப்ப இன்னைக்கு திரும்ப ஒரு வருகையை கேட்கும் போது 2000 வருஷமா வரும்போது பிரச்சனை இல்லை உங்களுக்கு, வந்துட்டார் அப்படின்னும் போது முடியறதுல தாங்க முடியறதுல அவங்களால. ஏன்னா அவன் ஏன் தீர்க்கதரிசி சொல்றாரு, பின்னாடி ரகசியத்தை சொல்ல, ஏன் அப்படி பயந்தாங்க, ஏன் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்றதுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு. அவனோட நிலைகள், அவங்களோட பதவிகள் எல்லாம் போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவர் நிச்சயமா வர்றதுக்காக அவங்க என்ன பண்ணலாங்க, லிட்டரலாவே அவங்க காத்துக்கணும் இல்ல, அந்த வராரு அப்படின்றத வச்சுட்டு இவங்க கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் சபைகள், நான் என்கிட்ட மெசேஜ் சொல்றேன், எடுத்துக்கொள்ளப்படுறது இருக்குன்னு சபைகளை வச்சுக்கின்னு அவர் வரத்துக்கு எந்த ரெடியும் இல்ல, அவரை ரிசீவ் பண்றதுக்கும் நமக்குள்ள மாம்சம் வெளிப்படுறதுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கும் எந்த ஆயத்தங்களும் இல்லைங்க. இவங்களுக்கு என்னங்க வருகை வந்துச்சுன்னா இவங்களால என்ன பண்ண முடியல, என்ன முடியாது, தாங்க முடியாது. என்னங்க இப்படி சொல்றாங்க, கலங்குறாங்க. புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு தனிப்பட்ட திட்டங்கள் தனியா வச்சிருக்கிறாங்க. நம்ம இப்ப இது பண்ணலாம், அடுத்த ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டலாம், இவங்களை கூப்பிட்டுக்கலாம், அவங்கள கூப்பிடலாம், பெரிய பிளான போடலாம். இதெல்லாம் எதுக்கு அவர் வர்றதுக்கு? ஆனா நாங்க ஆல்ரெடி ஒரு தேவாலயத்தை 40 வருஷமா கட்டி வச்சிருக்கிறோம். எந்த தேவாலயம்? 46 வருஷமா கட்டி வச்சிருக்கோம். எந்த தேவாலயங்க? ஏரோதுடைய தேவாலயம் 46 வருஷமா கட்டப்பட்டிருக்கா. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க, இது 46 வருஷமா கட்டி இருக்கு, ஏன் இடிக்கணும்? அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஸ்தாபனத்தை இடிச்சு போடுனாரு. இன்னைக்கு எதை சொன்னாருங்க? தீர்க்கதரிசி எதை சொன்னாருங்க? இந்த ஸ்தாபனத்தெல்லாம் இடிச்சு போடு, இதுதான் ஆலயம். புரிச்சுங்களா? ரகசியம் புரியுதுங்களா? சரி, நம்ம உள்ள போலாம், கொஞ்சம் உள்ள போலாம். ஆமா, இப்போ இந்த நேரத்துல என்ன நடக்குது? ஸ்குவீஸ், ஒரு அழுத்தம் நடக்குது. எது அழுத்தம் நடக்குது? எது அழுத்தம் நடக்குது? இங்க மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு ஒரு அழுத்தம் நடக்குது. அங்க இந்த காரியம் யாருக்கு தெரியுதுன்னு சொன்னா, இங்க சாஸ்திரிகள் வராங்க. சாஸ்திரிகள் இருந்த உடனே அங்க ஒரு டெக்னிக்கலான ஒரு வேலையை ஏரோது பண்றான். என்ன வேலையை பண்றாங்க? நீ போ, ஃபர்ஸ்ட் போங்க, போயிட்டு தொழுது கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க, நான் வரேன். இன்னைக்கு அதான் பிறகு நீங்க போங்க, நான் வரேன். என்னங்க நீங்க இதான் இன்னைக்கு எல்லாருடைய காரியமா என்ன இருக்குது? அதே காரியம் தான். அவங்க வந்து கிறிஸ்து வந்தாருன்னு உடனே அந்த மேய்ப்பர்கள் என்ன ரோல் எடுத்தாங்க, அந்த ரோல் எடுக்கணும், உடனடியா வரணும். வார்த்தை வெளிப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்மளை ஐக்கியப்படுத்துறதுக்கு உடனடியா வரணும் இல்லைங்களா? நீங்க போ அப்படின்னு சொல்லி பிள்ளைய கொலை செய்யறதுக்கு வகை தேடுறாங்க. சரி, இதை நான் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நான் வேற ஒரு காரியத்துக்கு டைவர்ட் பண்றேன். வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரத்துல வானத்துல ஒரு ஸ்திரீயை பாக்குறோம். சரி, வானத்துல ஒரு அடையாளத்தை பாக்குறோம் இல்லைங்களா? 7 தலையில ஒலிசப்பா இருக்குது இல்லைங்களா? நமக்கு தெரியும் 12ஆம் அதிகாரம் எதை குறிச்சு பேசுது? 2 காரியங்களை குறிச்சு பேசுது. ஒண்ணு யூத சபையும் குறிச்சு சொல்லுது, அதே போல புறஜாதி சபையும் குறிச்சு சொல்லுது இல்லைங்களா? வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க. வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது? இதோ வானத்துல பெரிய பயங்கரமான அடையாளம் காணப்பட்டுச்சு இல்லைங்களா? என்ன காணப்பட்டுச்சு? அடையாளம். ஒரு மிருகம் இருந்துச்சு, 7 தலையில 10 கொம்புல ஒரு மிருகம் இருந்துச்சு, அது ஒலி சர்ப்பமா இருந்துச்சு இல்லைங்களா? இன்னொரு வேற ஒரு அடையாளம் இருந்துச்சு. வேற என்ன? 12 நட்சத்திரங்கள்ல ஒரு ஸ்திரீ இருந்தா இல்லைங்களா? பாதம் கீழே சந்திரன் இருந்துச்சு, தலையில சூரியன் இருந்துச்சு. அவ வருத்தப்பட்ட அலறி என்னங்க? ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? இது 1ஆம் வருகையில நடந்த அந்த காரியம் இப்ப 2ஆம் வருகையில் நடக்கிற மனவாட்டிக்குள்ள நடக்கிற காரியத்துக்கு நான் பொருத்தி காட்டுறேன். அப்ப மனவாட்டி இப்ப என்ன பண்ணும்? ஒரு பிள்ளைய பெற்று எடுக்கணும் இல்ல? கர்ப்ப வேதனைக்குள்ளா இருக்கிற சபை பைபிள் எதுக்கு அடையாளமா இருக்குது? நான் அதை காட்டணுமா? நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க, எனக்கு தெரியல, நான் காட்டுறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் அன்றைய ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். ஒரு ஸ்திரீ அணிந்திருந்தால் அவருடைய பாதம் கீழே சந்திரனும். சந்திரன் எப்போதுக்கு அடையாளமா இருக்குது? எதுக்கு அடையாளமா இருக்குது? சபைக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? அப்போ தீர்க்கதரிசி சொல்றார், நியாய பிரமாணத்துக்கு கிருபை கொன்றார். அவள் சிரசு மேல் 12 நட்சத்திரங்கள கிரீடம் இருந்தது. இது யூதர்களுக்கு அது கோத்திர பிதாக்களா இருக்கிறாங்க, புறஜாதிக்கு எதுவா இருக்கிறாங்க? 12 அப்போஸ்தல உபதேசமா இருக்குது. புரிஞ்சு உங்களுக்கு? அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவேதனை அடைந்து பிள்ளை பெரும்படிக்கு வகுத்தப்பட்டு அலறினார். இது 1ஆம் வருகை இல்ல, இப்ப நடக்கிற காரியம். அது யாரா இருக்கிறா? யூத சபையா இருக்குது. ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனம் 2 வகையா நிறைவேறணும் இல்லைங்களா? ஒரு தீர்க்க தரிசனம் எப்போதுமே என்ன கிடையாதுங்க, சிங்கிள் மீனிங் கிடையாது, காலம் கடந்து நிறைவேறிக்கொண்டே இருக்கும். கரெக்டுங்களா? எகிப்தில் என் குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் 2 டைம் நிறைவேறிச்சா? இன்னும் சொல்ல 3 டைம். அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது முறை எப்ப நிறைவேறுச்சுன்னு சொன்னா, 1ஆவது யாத்திரையிலும், 2வது முறை 2வது யாத்திரையிலும், 3வது முறை 3வது யாத்திரையில நிறைவேறுச்சு. முதலாவது யாத்திரையில எப்படி நிறைவேறுச்சு? எகிப்திலிருந்தே குமாரனேனா யூத இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த குமாரனா இருக்கிறாங்க. அவங்க எகிப்திலிருந்து என்ன பண்ணாங்க? புரிஞ்சா உங்களுக்கு? எகிப்தில் விடுதலை ஆக்கப்பட்டாங்க. 2வது வருகையில் எப்படி நிறைவேறிச்சு? கிறிஸ்து எகிப்து கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து என்ன பண்ணாரு? மீண்டும் கொண்டு வரப்பட்டார். அதான் 2வது வருகையில. 3வது வருகையில யாருங்க? மீண்டும் அவருடைய குமாரன் தேவன் என்ன பண்ணார்? மீண்டுமா
மனுஷகுமாரனுடைய நாட்கள் இருக்கிறோம். புரியுது? மனுஷகுமாரனுடைய நாட்கள் இருக்கிறோமா? மனுஷகுமாரனுடைய ஊழியன்றது தேவன் மாம்சத்துல வெளிப்படுறது. அப்ப நாமளும் கூட எகிப்திலிருந்து உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே தீர்க்க தரிசனம் எத்தனை முறை இருக்கு? புரிஞ்சா இல்லைங்களா? முதலாம் வருகை, இரண்டாம் வருகை, மூன்றாம் வருகை. அதே போல இந்த தீர்க்க தரிசனம், இந்த கன்னிகை கூட, இந்த பெண்ணும் கூட ரெண்டு காரியமா நிறைவேறது. ஒண்ணு யூதர்களுக்கு, புறஜாதிக்கு, இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம புறஜாதிக்கு பாக்குறோம். இந்த பெண் என்னங்க, அவள் கர்ப்பவதியா இருந்த பிரசவ வேதனை இருந்து பிள்ளை பெரும்படிக்கு வருத்தப்பட்டு அலைவினார், இல்லைங்களா? முதலாம் வருகையில் நடந்துச்சு. பிசிக்கலா மாம்ச ரீதியான ஒரு பெண்ணு, இல்லைங்களா? இங்க ஆவிக்குரிய சபை. புரிஞ்சா உங்களுக்கு? புரியலீங்களா? நான் கஷ்டப்படுறேன், பிளீஸ். அடுத்து பாருங்க, வேறொரு அடையாளம் வானத்துல காணப்பட்டது. 7 தலைகள்ல 10 கொம்புகள் இல்ல, தன் தலைமையில் 7 முடிகள்ல சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்துச்சு. இதான் ரோமா இருக்குது, இல்லைங்களா? தானியேலுடைய மிருகங்கள்ல 4வது மிருகமா இருக்குது, இல்லைங்களா? ஏன்னா 4வது ராஜ்யம் என்னங்க? ரோம ராஜ்யம். அப்ப இந்த ரோம ராஜ்யத்துடைய நாட்கள்ல தான் இது நடக்குது. இங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறா, பிரசவ வேதனை அடைந்து என்ன பண்றா? ஒரு பெர்த் பெயின்ல ஒரு கிறிஸ்துவ பெற்று எடுத்து படிக்க அலறான், கரெக்டுங்களா? அப்ப பர்த் பெயின் எப்போதுமே அழுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. அந்த அழுத்தம் யாரை பிறப்பிக்கணும்? அந்த கிறிஸ்துவ பிறப்பிக்கணும். இந்த நேரத்துல யார் இருக்கிறது? ரோம் இருக்குது. இது 7 தலைவுல 10 கொம்புள்ள அந்த சோப்பான வலு சர்ப்பம், இல்லைங்களா? சோப்பான வலு சர்ப்பம் ரோமா இருக்குது. சோப்புன்றது எப்போதும் ரோமா இருக்குது, இல்லைங்களா? அதே நேரத்துல கவனிங்க, ரோம் நீங்க சோப் பண்ணும்போது இன்னொரு காரியத்தை பாக்குறீங்க. யார பாக்குறீங்க? ஏசாவும் ரோம். ஏசாவும் கூட யாருங்க? சிவப்பு தானே. ஏசாவும் என்ன கலருங்க? ஏசா, யாக்கோபுடைய சகோதரன் ஏசாவும் சிவப்பு தான், இல்லைங்களா? அவங்க தான் ஏரோதியரா இருந்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நாட்களை யூதேய ஆட்சி செஞ்சது யாருங்க? ஏரோது. அவங்க சிவப்பு தான். அங்கதான் அவங்களுக்கு ரோமுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? நான் அதுக்குள்ள எல்லாம் போகல, கவனிங்க. அப்ப என்ன நடக்குது? இந்த இடத்துல ஒரு விழுகை நடக்குது. அதோட அந்த வலு சர்ப்பத்தோட ஒரு யுத்தம் நடக்குது. மிகாவேலும் சேர்ந்த தூதர்களுக்கு என்ன நடக்குது? வலு சர்ப்பத்துக்கு யுத்தம் நடக்குது. எந்த நேரத்துல? கர்ப்பத்தின் நேரத்துல, பிள்ளை பெரு அழுத்தத்தின் நேரத்துல ஒரு யுத்தம் நடக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்குங்க? மிகாயேலுக்கும் லூசிபருக்கும் யுத்தம் நடக்குது. இந்த நேரத்துல பிசாசு, இந்த நேரத்துல தான் இருக்கிறோம். பிள்ளை கர்ப்ப வேதனை அடைஞ்சு நமக்குள்ள மாம்சமா வெளிப்படுறதுக்கு, முழுசா வெளிப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கு. கவனிச்சுட்டே வாங்க. நான் அதுக்கு பொறுத்து போறேன், அதுக்கு நான் காட்ட போறேன். இது நீங்க புரிஞ்சாதான் அது புரியும் உங்களுக்கு. நம்ம எந்த நாட்கள்ல இருக்கிறோம்? அழுத்தத்தின் நேரத்துல இருக்கிறோம். டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகார போக்கு உலகத்துல போய் கொண்டிருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, அது என்ன நடக்கணும் இப்ப அடுத்தது. அதன் வானத்தின் நட்சத்திரம் முதலில் இருப்பாங்க இழுத்து அவைகளை பூமியிலே வேத்தள்ளிற்று. பிரசவேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் உண்டாகின்றது. அப்போ சபைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்படிக்கு யார் வர்றதுங்க? அந்த வலு சர்ப்பம் வருது. இப்ப சபைக்கு அழுத்தம் 3ஆம் இழுப்பு வெளிப்படணும்னு சொன்னா இந்த அழுத்தம் வரணுமா இல்லையா? வரணுமா இல்லைங்களா? 3ஆம் இழுப்பு வெளிப்படணும்னு சொன்னா இந்த அழுத்தம் வரணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதோட கூட கனெக்ட் பண்ற, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ இந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு சொன்னா ஆளுகை செய்கிற பிள்ளையா இருக்குது. கிறிஸ்து வரப்போறது ஆளுகைக்கு தான் போறாரு. இப்போ இதோட நிறுத்திக்கிட்டு அடுத்தது நம்ம பாருங்க, ஸ்திரீயானால் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1264 அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிடுச்சு, இல்லைங்களா? இது கீழே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்திரீக்கு பெருங்கழுகின் 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். கரெக்டுங்களா? அங்க பாத்தீங்களா? அந்த எதுக்காக அந்த ஸ்திரீ எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? அந்த வலு சர்ப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு. அப்ப வலு சர்ப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுதல்னா அந்த ஸ்திரீ பூமியில இருக்கக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த ஸ்திரீ எப்போ? பிள்ளை பெற்ற பின்னாடி எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லைங்களா? கிறிஸ்துவ நம்ம வெளிப்பட்ட பின்பதாக நம்ம பூமியில எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு கழுகின் சட்டைகள். கழுகு எப்பொழுதுமே எது அடையாளமா இருக்கிறது? தேவன் தான் ராஜ்ய கழுகா இருக்கிறார். அந்த 2 சட்டைகள்ன்றது என்னங்க? 2 விதமான தீர்க்க தரிசன அடையாளங்களா இருக்குது. மோசஸ் மினிஸ்ட்ரி, எலிஜா மினிஸ்ட்ரி 2 இருக்குதா இல்லையா? இந்த நாட்கள் வெளிப்பட்டிருக்குதா இல்லையா? மோசஸ் எதை கொண்டு வந்தாரு? யாத்திரையை கொண்டு வந்தார். எலியா எதை கொண்டு வந்தாரு? திரும்ப அழிக்கப்படுதலை கொண்டு வந்தார். அப்ப 2 நமக்கு என்னங்க இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை வச்சுதான் என்ன பண்ணுது? இந்த அழுத்தம்னா மனவாட்டி என்ன பண்ண வைக்குது? அப்போ இந்த 2 ரெக்கைகள் தான் மனவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தை கொடுக்குது. அப்ப அந்த ரெக்கை வச்சு அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க? பறந்துருப்பாங்க. அப்போ இந்த நாட்கள்ல மனவாட்டிக்கு பறக்கணும் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னா, மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் வேணும்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல் வல்லமை வேணும்னா மீண்டும் அந்த 2 செய்திகள் உள்ள வரணும். அதுக்கு முன்பதாக ஒரு அழுத்தம் வரணும். மனவாட்டி
எதை பெற்றெடுக்கிறோம்? கிறிஸ்துவ பெற்றெடுக்கிறதா அந்த நேரத்துல நம்ம எத்தனையாவது பர்த் பெயின் நேரத்துல, தேர்ட் பர்த் பெயின் நேரத்துல இருக்கிறோம். கரெக்டுங்களா? முதலாவது உலக யுத்தத்துல முதலாவது பர்த் பெயின் நடந்துச்சு உலகத்துக்கு. இரண்டாவது உலகத்துல இரண்டாவது பர்த் பெயின் நடந்துச்சு உலகத்துக்கு. மூன்றாவது பர்த் பெயின்ல மூன்றாவது உலகத்துக்கு இத்தனை நேரத்துல இருக்கிறோம். ஆனா சபைக்கு மார்ட்டின் லூதர் கீழே ஒரு பர்த் பெயின் நடந்துச்சு, ஜான் வெஸ்லியின் கீழே ஒரு பர்த் பெயின் நடந்துச்சு. இப்போ இந்த செய்தியின் கீழே இன்னொரு பர்த் பெயின் நடக்குது. ஏன்னா மீண்டும் ஒரு தூதன் வந்து என்ன பண்ணாங்க? நிழலிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? பரிசுத்தாவி உண்மையில் நிழலாடும். உன்னிடத்துல பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஏன்னு சொன்னா பரிசுத்தாவி என்ன பண்ணுவார்? மீண்டுமா வரும்போது இந்த மனவாட்டிக்குள்ள மீண்டும் அந்த வார்த்தை என்ன மாம்சமாவுது. இப்போ இந்த நேரத்துல தான் யார் வர்றதுங்க? அந்த சாஸ்திரிகள் 3 கிஃப்ட் யாருக்கு கொடுக்கப்படுது? பிள்ளையை பெற்றிருக்கிற அந்த மரியாதையிடம் வந்து சேருது. ஆமென். கவனிச்சீங்களா உங்களுக்கு? சரி, அந்த பிள்ளையை பார்க்கிறோம். அது யாரா இருக்கிறா? கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்துவா இருக்கிறாரா? அப்ப கிறிஸ்துவ தான் யார் வெளியே வந்தது? யார் வந்தாங்க? மனவாட்டி வெளியே வந்தா. அப்ப அந்த கிஃப்ட் யாருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கணும். இப்ப நமக்கு அந்த கிஃப்ட் இல்லைங்களா? நமக்கு அந்த கிஃப்ட், அந்த 3 கிஃப்டும் நம்மளோட சம்பந்தப்பட்டது. நான் ஒரு காரியத்தை காட்டுறேன் உங்களுக்கு. அந்த 3 கிஃப்டும் கிறிஸ்துவோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. எப்படி சம்பந்தப்படுதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்னென்ன கிஃப்ட் பார்க்கலாங்களா? என்ன கிஃப்ட் பாருங்க. அவர்கள் அந்த வீட்டுக்கு பிரவேசித்து பிள்ளையை அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் கொடுத்தார்கள். இந்த 3 கொடுக்கணும். ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? பிரைஸ் லார்ட். இருக்கிறீங்களா? மூணு கிஃப்ட் என்ன பண்ணுச்சுங்க? அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கணும். அது மணவாளன் கொடுக்கப்பட்டிருக்குமானால் மணவாளன் யார் வெளியே வந்தது? மணவாட்டி எங்கிருந்து வெளியே வந்தா? எங்கிருந்து வெளியே வந்தா? 7வது முத்திரையிலிருந்து வெளியே வந்தா, விழாவிலிருந்து வெளியே வந்தா. சகோதரி வருத்தமா சொல்றாங்க. எங்கிருந்து வெளியே வந்தா மணவாட்டி? ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். மணவாளன் அடிக்கப்படும் போது, கிறிஸ்து அடிக்கப்படும் போது, அதுல 7வது இடத்துல அடிக்கப்படும் போது மணவாட்டி வெளியே வந்ததை நம்ம பாக்குறோம். அப்போ இன்னைக்கு மனவாட்டி பாகமா இருக்கிற நம்ம இருக்கிறோம். நமக்கும் அந்த 3 கிஃப்ட் பொருந்தும். இந்த நாட்கள் அந்த 3 கிஃப்ட் இருக்கு இல்லைங்களா? அப்ப 3 கிஃப்ட் என்னவா இருக்குது? நமக்கு 3 கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கா? முதலாவது இழுப்பு, 2வது இழுப்பு, 3வது இழுப்பு. இல்ல கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்கா இல்லீங்களா? உங்களுக்கு தான் நான் காட்டுறேன், உங்க பேசிட்டு இருக்கிறேன். அப்ப முதலாவது வருகையில அந்த 3 கிஃப்ட் என்ன பண்ணுச்சு, 2வது வருகையில அந்த 3 கிஃப்ட் என்ன பண்ணுன்றத பாத்துடலாம். ஆமென். நம்ம எங்க இருக்கிறோம்? ரியல் கிறிஸ்துமஸ் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வெளியில இருக்கிற பொம்மை கிறிஸ்துமஸ் கிடையாது, தாய் கிறிஸ்துமஸ் கிடையாது. இது ரியலான கிறிஸ்துமஸ் இல்லைங்களா? அது கிஃப்ட் என்ன பண்ணுது இப்போ? ஆமென். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. முதலாவது பாருங்க, இன்னொன்னு பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலத்தை அது காணிக்கையாக வைத்தார்கள். எது கொடுக்குறாங்க? கோல்டு, அதுக்கப்புறம் தூப வர்க்கம், இன்சென்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? மூன்றாவது வெள்ளை போலம். நான் வாசிக்கிறேன் பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. என்ன அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. gifts gold and frankincense and myrrh. myrrh அப்படின்னு சொன்னா அது கீழே இருக்கிற மூன்றாவது காரியம் வெள்ளை போலம். இந்த 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் ஒரு காரியத்தோட உங்களோட பொருத்தி காட்டும் போது உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, 3க்கு தரிசி அர்த்தத்தை சொல்லிட்டார். எப்பொழுதுமே பொன் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னா தெய்வீகத்துக்கு அடையாளமா இருக்குதான். எதுக்கு அடையாளமா இருக்குது? தெய்வீகத்துக்கு. டயட்டின்னு சொன்னாங்க தெய்வீகம். தெய்வீகத்துக்கு அடையாளமா இருக்கிறது தான் பொன். 2வது என்னவா இருக்குது? தூப வர்க்கம். தூப வர்க்கம் எதை குறிக்குதுன்னு சொன்னா ஒரு சேவையை குறிக்குதுன்றார். நான் இது பின்னாடி எல்லா ரகசியங்களும் சொல்லிட்டே வரேன். 3வது வெள்ளை போலம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா அது மரணத்தின் போது தடவக்கூடியது. புரியுதுங்களா உங்களுக்கு? மரணத்தின் போது, மரணத்துல அந்த மரணத்தின் சரீரத்துக்கு தடவக்கூடியது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து குஷோரோகியா சீமோன் வீட்டுல வந்து அவர் இருக்கும்போது மரியாள் என்ன பண்றாங்க? அவர் காலத்துல நலதம் என்ற பரிமள தைலத்தை என்ன பண்றாங்க? வெள்ளை போல பரணிக்கல் தைலத்தை கொண்டு என்ன பண்றாங்க? தலையில காலில் ஊத்துறாங்க. நம்ம வாக்குறோமா இல்லைங்களா? அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவளை விட்டு யூதாஸ் என்ன சொல்றான்? ஏங்க அது ஏன் அப்படி வேஸ்ட் பண்றாங்க? அந்த பணத்தை எடுத்து ஏழை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவள் என் மரண நாளுக்காக அதை வைத்திருந்தாள்ன்றார். சொல்றாரே வசனம். இதெல்லாம் நான் சொல்லணும்னா வசனம் உங்களுக்கு தெரியும் ஃபாஸ்டா. அப்போ அந்த வெள்ளை போலன்றது மரணத்துக்கு அடையாளமா இருக்குது. எதுக்கு அடையாளமா இருக்குது? மரணத்துக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? இப்ப முதல் விஷயம் என்னங்க?
கோல்டு தங்கம் எதுக்கு அடையாளமா இருக்குது? தெய்வீகத்துக்கும் ராஜரீகத்துக்கு அடையாளமா இருக்கு. கரெக்டுங்களா? இரண்டாவது தூப வர்க்கம் இல்லைங்களா? பிராங்கன்சென்ஸ் அப்படின்னு சொன்னா எதுக்கு அடையாளமா இருக்குது? சேவைக்கு அடையாளமா இருக்குது. மூன்றாவது வெள்ளைப்போளம், நான் தமிழ்ல சொல்ல வெள்ளைப்போளம் இல்லைங்களா? மிர்ரன்னு சொல்லப்படுது இல்லைங்களா? வெள்ளைப்போளம் எதுக்கு அடையாளமா இருக்குது? மரணத்துக்கு அடையாளமா இருக்குது. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், நான் கொஞ்சம் உள்ள போகும்போது உங்களுக்கு புரியும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இந்த விஷயத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்ற காரியத்துக்குள்ள புரியும். இந்த மூணும் முதலாம் வருகையில கிறிஸ்துவ கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மூணு விஷயத்தையும் டீப்பா பாத்தீங்க சொன்னா இந்த மூணும் ஆசரிப்பு கூடாரத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கும். எதோட சம்பந்தப்படுது? ஆசரிப்பு கூடாரத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஆக்சுவலி இந்த மூணு கிஃப்டும் ரிவர்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ரிவர்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வெள்ளை போல இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கணுங்க? தூப வர்க்கம் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கணுங்க? கோல்டு இருக்கணும். கோல்டு தான் மூணாவது வரணும். ஆனா இந்த மூணு இப்படி இருக்குது வசனம். நான் எடுத்து காட்டும் போது உங்களுக்கு புரியும் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த மூணு விஷயங்களும் எதோட சம்பந்தப்படுதுன்னு பார்த்தோம் நம்ம. ஆசரிப்பு கூடாரத்தோடு. எங்க ஆசரிப்பு கூடாரம்? இல்லைங்க, ஆசரிப்பு கூடாரம்னா என்னங்க? ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். ஆசரிப்பு கூடாரன்றது பழைய ஏற்பாட்டுல மோசேயால ஆசரிப்பு வைக்கப்பட்ட டாபர்நாக்கல் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய இது தெரியுமா உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பிரகாரம் இருங்க ஒரு செகண்ட், நான் காட்டுறேன். நீங்க லேட் ஆனாலும் சரி, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இது ஆசரிப்பு கூடாரம் இல்லைங்களா? இது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லைங்களா? மூணு கிஃப்ட் கொடுக்கப்பட்டுச்சு. இங்க எப்படியே பொறுத்துக்கோங்க, மனவாட்டிக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா அந்த கிஃப்ட் யாருக்கு பொருந்தும் இப்போ? ஏன்னா மனவாட்டி யாருக்குள்ளது வெளிப்பட்டு இருக்கிறா? மனவாளன் வெளிப்பட்டு இருக்கிறா. அந்த கிஃப்ட் நம்மளும் தான் வாங்கணும் அங்க இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இன்னொரு வகையில சொல்லும் போது அந்த மரியாளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அப்ப மரியாளுக்கு கொடுக்கப்படுறது யாருக்கு போய் சேருது? அது கிறிஸ்துவுக்கு போய் சேருது. அப்ப இந்த மனவாட்டி இருக்கிறா, மனவாட்டி பெற்றுக்கொள்றது யாருக்குள்ள போய் சேரும்? கிறிஸ்துவுக்கு போய் சேரும். கரெக்டுங்களா? இப்ப கவனிங்க, இந்த இடத்துல பொன் எங்க இருக்குன்னு சொன்னா தேவன் சொன்னாரு, சீத்தி மரத்தினால எதை பண்ணு? உடன்படிக்கை பெட்டியை செய்வாயாக இல்லைங்களா? ஒரு சீத்தி மரம் இருக்குது, அந்த மரத்தை எடுத்துக்கோ, அதுல உள்ளம் பெருமோ கோல்டு பிளேட்டை அடிச்சு என்ன பண்ணு? உடன்படிக்கை பெட்டி வை அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? ஏன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? நானு வாசமாய் இருப்பேன், நான் தங்கி வாசமா இருக்கிறதுக்கு அங்க உடன்படிக்கை பெட்டி வைன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ இந்த கோல்டு அப்படின்னா எதுக்கு கோல்டு அடிக்கப்படுச்சுன்னா, கோல்டு வந்து தெய்வீகத்துக்கு அடையாளமா இருக்குது. இப்போ இங்க இருக்கிற மரம், சீத்தி மரம் என்னவா இருக்குது? மனுஷீகத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்படின்னு சொன்னா இந்த மனுஷீகத்துக்குள்ள தெய்வீகம் வர்றதுக்கு அடையாளமா இருக்குது. இந்த தெய்வீகம் ஒரு மாம்சத்துல வெளிப்பட போகுது. ஒரு தெய்வீகம் என்ன பண்ணும் போது இப்போ மாம்சத்துல வெளிப்பட போகுதுன்றதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டுச்சு. தேவன் மாம்சமாக இல்ல, தேவன் மாம்சத்துக்குள்ள வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்துக்குள்ள வெளிப்பட்டது அடையாளமா என்ன இருக்குதுங்க? தெய்வீகம் எதுக்குள்ள வெளிப்பட்டு இருக்குது? மனுஷனுக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? 7 முத்திரைகள்ல தேவனுடைய மகத்தான சிந்தையில 3 நோக்கங்கள் இருந்துச்சா? முதலாவது நோக்கம் என்னங்க? தேவன் தமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எதுக்குள்ள ஊத்துறது? கரெக்டுங்களா? அப்ப தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லா தெய்வீகத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றினார். அது முதலாவது வகையில என்னாச்சு? நடந்துச்சு. அதே கிஃப்ட் இரண்டாவது வகையில ரெண்டாவது மடிப்பு என்னங்க? கிறிஸ்து தனக்குள்ள எல்லாத்தையும் யாருக்குள்ள ஊத்துவாரு? மனவாட்டி மாம்சமா இருக்கிறாளா? இந்த கோல்டு இங்க வந்திருக்கா இல்லையா? கோல்டு வந்திருக்கா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். கோல்டு இல்லையா உங்ககிட்ட? கரெக்டுங்களா உங்களுக்கு? அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பெட்டி நாம தான் ஆர்க்கா நம்ம இருக்கிறோம். புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு? அப்போ என்ன கொடுத்தாங்க? கோல்டு கொடுத்தாங்க. 7 சீல்ஸ்ல தேவனோட சிந்தையில இருக்கிற அந்த 3 விதமான நோக்கத்துல முதல் நோக்கம் தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் மனவாட்டியும் கிறிஸ்துவ சேர்ந்து எதை மீட்டுக் கொள்றாங்க? பூமியே ஆதாம் விழுந்து போன. இதான் 3 ரகசியம், மறக்க கூடாது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்றேன். தேவன் சிந்தையில இருக்கிற 3 ரகசியங்கள். அப்போ இதுல முதல் ரகசியம் முதலாவது வகையிலும், இரண்டாவது ரகசியம் இரண்டாவது வகையிலும் நடக்குது இல்லைங்களா? முதலாவது வகையில என்ன நடந்துச்சுங்க? தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் யாருக்குள்ள ஊற்றினாரு?
அப்ப கிறிஸ்து கன்னி வயிற்றுல மாம்சமா வெளிப்படும் போது அதுக்குள்ள தேவன் என்ன பண்றாரு வராரு. அதுக்கு அடையாளமா எது கொடுக்கப்பட்டுச்சு? சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டதுனால கோல்டு கொடுக்கப்பட்டுச்சு, தங்கம் கொடுக்கப்பட்டுச்சு. தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கிறிஸ்துக்குள்ள ஊற்றுறது. இரண்டாவது வருகையில கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சபைக்குள்ள இன்னைக்கு ஊற்றி இருக்கிறார். அதான் இனி இந்த காலத்துல வெளிப்பட்டது பார்ட் வேர்டு கிடையாது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், முழு வார்த்தை, எல்லா ரகசியம் வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தேவன் திரும்ப முதலாம் வருகையில இவரன் நேசகுமாரன் சொல்லும் போது இங்கேயும் அதே வார்த்தை வரணும், அதே அக்கினி ஸ்தம்பம் இங்க வருது. அக்கினி ஸ்தம்பம் பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரியில இருக்கணுமா? ஏன்னா இந்த இடத்துல என்ன இந்த கோல்டு மேல யார் வந்தது? கோல்டு மேல யார் வந்ததுங்க? அப்ப இந்த நேரத்துல சும்மா பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரி வந்திருக்குதா? இப்போ எதனால பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரி வந்துச்சுன்னா கோல்டு கொடுக்கப்படும் போதா பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரி வந்துச்சு. கோல்டு கொடுக்கப்பட்ட பின்னாடிதான் கோல்டு பிளேட் ஆகணும், அடிக்கப்படணும் நம்ம இல்லைங்களா? சீத்தி மரம் யூஸ்லெஸ்ஸான மரம், காட்டுல இருக்கிற யூஸ் இல்லாத மரமா அது. அந்த மரத்தை குறிச்சு ஹிஸ்டரியில நான் போகல, உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அது மாம்ச ரீதியா ஒன்றுக்கு உதவாத மரம் சொல்லப்படுது. அந்த மரத்தை குறிச்சு தேவன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு அந்த மரத்தை குறிச்சு ஒரு சித்தத்தை தேவன் வச்சிருந்தார். அந்த மரத்தை குறிச்சு தேவன் என்ன பண்ணியிருந்தாருங்க? சித்தத்தை. அதே போல இந்த மரங்களை குறிச்சு தேவன் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். இதுவும் யூஸ் இல்லாத மரம் சொல்லி காட்டுல இருக்கிற மரம், வனாந்திரத்துல இருக்கிற மரம், இந்த மரத்தை கீழ் பூசி ரெடி பண்ணி இது மேல கோல்டு பிளேட் போடு, அப்படியே தெய்வீகம் கொடு, தெய்வீகத்தை கொடு இதுக்கு. ஆமென். அப்ப இது மேல நீ என்ன பண்ண போறேன்? வாசமா இருக்க போறேன். இது மேல என்ன பண்ண போறேன்? இப்போ இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டுச்சா? கிறிஸ்துக்கு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? கரெக்டுங்களா? ரெண்டாவது பாருங்களா, அடுத்த விஷயம் சொல்றேன். ரெண்டாவது தூப வர்க்கம், ரெண்டாவது பிளேஸ்ல. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? கோல்டு. ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன்? இது மூணாவதுன்னு சொன்னா புரிஞ்சா உங்களுக்கு? இது எங்க இருக்குது? ஆசரிப்பு கூடாரத்துல எந்த இடத்துல இருக்குது? மூணாவதுல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அங்க கொடுக்கப்படும் போது வசனம் சொல்லப்படுது, எப்படி சொல்லப்படுது? பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலம். கரெக்டுங்களா? ஆனா இந்த ஆர்டர்ல பாருங்க, இங்க என்ன வரும்? இங்கதான் இதுதான் ஃபர்ஸ்ட் காணப்படுது. ஆனா இது மூணாவது. ஒரு மனுஷன் சந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் பலிபீடத்தை சந்திக்கிறாங்க, பலி செலுத்துறது. ரெண்டாவது தூப வர்க்கம், தூப பீடம். இதை கவனிச்சுக்கோங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க. நான் சொல்லிடுறேன், என்னென்ன விஷயத்த சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதான் நாங்க வெண்கல கடல் தொட்டி, பலிய கழுவுறதுக்கும் ஆசாரியன் தன்னை சுத்திகரிக்கிறதுக்கும் வச்சிருக்கிறது. இங்க புரிச்சுக்கலாம் உங்களுக்கு. இங்கதான் 12 கோத்திரங்களும் பாளையம் இறங்குவாங்க. இதான் சிங்கவாசல். கவனிச்சுக்கோங்க நல்லா. அப்போ ஆசரிப்பு இங்க தூப பலிபீடம் இருக்கும், பலிபீடத்துல பலி செலுத்துவாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இங்க பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துடைய இடதுபுறம் 7 பொன்குத்து விளக்கு இருக்கும். அதுக்கப்புறம் திரை இங்க இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னு சொன்னா இங்க அப்பம், சமூகத்தை அப்பத்துடைய மேஜை இருக்கும். அங்கதான் அப்பத்தை என்ன பண்ணிருப்பாங்க? அடுக்கி வச்சிருப்பாங்க. 12 அப்பத்தை அடுக்கி வச்சிருப்பாங்க ஆசரிப்பு கூடாரத்துல. கவனிச்சுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் இதுதான் திரை, ஒரு திரை இருக்கும், தகசு தோல் மூடி திரை இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குங்க? உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டி மேல கோல்ட் பிளேட். இப்பதான் சொன்ன உங்களுக்கு. அதுக்கு மேலதான் தேவன் வாசமா இருப்பாரு. அந்த இடத்துலதான் கேருபீன்கள் இருக்குது இல்லைங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஸ்திரீக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? 2 ரெக்கைகள் கூடப்பட்டுச்சு, 2 ரெக்கைகள் கூடப்பட்டுச்சு. அதே போல இந்த கேருபீன்களோட செய்திகள்ல தான் பறக்க முடியும். ஆமென். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? கழுகின் சட்டைகள்னால என்ன பண்ண முடியும்? நம்மளால பறக்க முடியும். ஏன்னா இங்க யாரு இருக்குதுங்க? சட்டைகள் இருக்குது. ஆமென். இது புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்ப இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனை சந்திக்கணும், தேவனை சந்திக்கணும்னு சொன்னா உள்ள வரணும், பலி செலுத்தணும், அதுக்கப்புறம் தூபம் போடணும், அதுக்கப்புறம் உள்ள போகணும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட காரியத்துல முதல்ல கோல்டு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் தெய்வீக தன்மை உடையவரா இருந்தார். தேவன் ஒரு மாம்சமானார்ன்றதுக்கு அடையாளமா இருக்குது. தேவன் மாம்சத்துக்குள்ள வெளிப்பட்டார்ன்றதுக்கு அடையாளமா இருக்கு. முதலாம் வருகையில் அப்படி இருக்குமானால் ரெண்டாவது வருகையிலும் அந்த கன்னிகைக்குள்ள வெளிப்பட்ட அவருக்குள்ள மாம்சத்துல தேவன் வெளிப்படணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரெண்டாவது என்னவா இருக்குது? தூப வர்க்கம், பிராங்கின்சென்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? தூப வர்க்கம்ன்றது எதோட சம்பந்தப்படுதுன்னா இந்த தூப பீடம் இருக்குது. எதோட? தேவன் மோசேக்கு சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டி பண்ணு, தூப பீடத்தை அதே சீத்தி மரத்தால பண்ணுன்னு சொன்னார். புரியுதுங்களா? 1 அடி நீளமும் 1 அடி அகலமும் 2 அடி உயரமான சீத்தி மரத்தினால தூப பீடத்தை ரெடி பண்ணி, தூப வர்க்கத்தை ரெடி பண்ணி என்ன பண்ணும்? தூபம் போடணும். தூபம் போடணும் இல்லையா? தூப பீடம், தூபம் எப்பொழுதுமே அது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னா தேவனுக்கு செய்யற சேவைக்கு அடையாளமா இருக்குது. எதுக்கு அடையாளமா இருக்குது? தேவனுக்கு சேவைக்கு அடையாளமா இருக்குது. புரிஞ்சுக்கோங்க நல்லா. புரிஞ்சுக்கோங்க. இந்த சேவைக்கு அடையாளம். இந்த தூபம் போடுறது எப்போ தூபம் போடுவாங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல 7ஆம் மாசம் 10ஆம் தேதி
நான் ஆல்ரெடி சொன்னேன் 7 பண்டிகைகள் இருக்கு. எத்தனை பண்டிகை இருக்கு? முதல் பண்டிகை என்ன? இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாப்பம். மூன்றாவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை இல்லைங்களா? நாலாவது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை. அஞ்சாவது பண்டிகை எக்கால பண்டிகை. ஆறாவது பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகை. அதுலதான் ஒட்டுமொத்த இஸ்ரேலருக்கும் பாவ நிவர்த்தி வருது. அன்னைக்குதான் ஒரு ஆடோட ஆசாரியன் எதை எடுத்துன்னு போவாங்க? ரத்தத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போவாங்க. ஏழாவது பண்டிகை கூடார பண்டிகை. எல்லாரும் கூடாரங்கள்ல இருப்பாங்க. இப்போ இந்த 6ஆவது பண்டிகை இருக்கு இல்லையா, கவனிச்சுக்கோங்க. இதுலதான் ஒட்டுமொத்த வருஷம் முழுசும் பலிகளா செலுத்தப்பட்டிருக்கு இல்லையா? இந்த பலிகள் எல்லாம் தேவன் ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளையா அப்படின்றத நிர்மாணிக்கிற டைம் அதுதான். அந்த இடத்துல என்ன பண்ணுங்க? 7வது மாசம். எத்தனாம் மாசங்க? நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? 7ஆம் சபை காலத்துல. அப்ப 10ஆம் தேதி எத்தனாவது அதிகாரத்துல? 10வது அதிகாரத்துல இல்லைங்களா? ஒரு மனுஷன் என்ன பண்ணுங்க? உள்ள போயிட்டு வெளியே வரணும். ஒரு மனுஷன் உள்ள போயிட்டு வெளியே வரணும். அது என்னங்க? உள்ள போய் மறைஞ்சிட்டு வெளியே வரணும். இங்க வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துல ஒருத்தர் சிங்காசனத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்தார். புத்தகத்தோட வெளியே வந்தார். புத்தகம் திறக்கப்பட்ட புத்தகத்தோட வெளியே வந்தார். இவங்க எல்லாம் மீட்கப்பட்டவங்க சொல்லி, மீட்பு உங்களுக்குரியதுன்னு சொல்லி எங்க போயிட்டு வந்தாரு? உள்ள போயிட்டு வந்தாரு. இப்படி போறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொன்னா, இங்க தூபம் போடணும். அதே ஆசாரி என்ன பண்ணுங்க? தூபத்தை போடணும். தூபத்தை எழுப்பி அந்த புகையை எழுமும். அப்ப எப்போதுமே நம்ம பாடுறோம் இல்லைங்களா? தூபம் போல் என் ஜபங்கள் பாடுறோமா இல்லைங்களா? அப்படின்னு சொன்னா ஒரு சேவை குறிக்குது. அதான் பவுல் சொல்ற 12வது அதிகாரத்துல ரோமர் 12 சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை இல்லைங்களா? அப்போ இந்த எப்பொழுதுமே இந்த தூபம் வந்து என்னங்க? ஒரு ஆராதனைக்கு அடையாளமா இருக்கு இல்லைங்களா? எதுக்கு அடையாளமா இருக்குது? ஒரு அர்ப்பணிப்புக்கும் ஆராதனைக்கு அடையாளமா இருக்குது. இப்ப எந்த ஆராதனை செய்யணும் சொன்னா, சரீரத்தை வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறது. இந்த வார்த்தை சரீரத்துக்குள்ள செயல்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறது. அதான் ஆராதனை. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த பலி செலுத்தப்படும் போது தேவாலயத்துல பலி செலுத்தப்படுறதுக்கும் வெளியில பலி செலுத்தப்படுறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் டிஃபரெண்ட் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த காலத்துல கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கு, அந்த காலத்துல கேஸ் ஸ்டவ்லாம் இல்ல. அப்போ எல்லாரும் வீட்டுல புகை வந்து புகையிட்ட கலர் என்னங்க? கருப்பும் லைட்டான கிரே கலர் வரும் இல்லைங்களா? தேவாலயத்துல பலி செலுத்தப்படுற அந்த புகை மட்டும் ரெட் கலரா வரும். என்ன கலர்ல வருங்க? ரெட் கலர்ல வரும். ஏன்னா அந்த பலியோட சேர்த்து செலுத்துவாங்க. பலிப்பீடத்துல இருக்கிற அந்த கங்குகளை எடுத்து வந்து பலி செலுத்துவாங்க. இந்த பலிப்பீடத்துல என்ன இருக்குது? ஆல்ரெடி என்ன இருக்குது? ரத்தம் இருக்குதா? புரியுதா உங்களுக்கு? புது இங்க இருக்கிற கங்குனா என்னங்க? நெருப்பு கரிகள் தான் எடுத்து போவாங்க இல்லைங்களா? இதுல தூபத்தை போடுவாங்க. தூப புகை மேல எழும்பும். புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்போ ஒட்டுமொத்தமா யூதர்கள் மாலையில ஒரு பலி, காலையில ஒரு பலி செலுத்துவாங்க. யூதர்கள் இப்ப மாலையில ஒரு பலி, காலையில ஒரு பலி செலுத்துவாங்க. அப்ப காலையில பலி செலுத்தப்படுறதா கிறிஸ்து. இந்த வகையில முதல்ல காலையில செலுத்து, ஈவினிங் பலி தான் இன்னைக்கு நடக்குது நமக்குள்ள. ஓகே, அப்ப அந்த பலி செலுத்தும் போது யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜபத்துக்கு வருவாங்க. அப்ப ஒட்டுமொத்த எந்த எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? அவன் ஏற எடுத்து தேவாலயத்தை நோக்கி பார்க்கும்போது டைம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த எல்லா புகைகளும் மத்த கலர்ல இருக்கும். இந்த புகை மட்டும் நாங்க ரெட் கலர் இருக்கும். ஓ, பலி செலுத்தப்பட்டு கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அவன் ஜபத்தை ஏறெடுப்பான். ஜபத்தை ஏறெடுப்போம். அப்ப நம்ம கூட சாயங்கால பலி நேரத்துல என்ன பண்ணிருக்கோம்? வந்திருக்கிறோம் இல்லைங்க? நமக்காக ரத்தம் இருக்குது. இப்ப என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்கிற நெருப்புகள் ஆல்ரெடி இங்க பலி செலுத்தப்பட்டு இங்க பலி செலுத்தப்பட்டிருக்குமா? நெருப்புல என்ன பண்ணிருக்கோம்? அது இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, இந்த கங்களை எடுத்து போய் என்ன பண்ணுவாங்க? அங்க போட்டு அதெல்லாம் இன்சென்ஸ போடுவாங்க. அப்படின்னு சொன்னா தூபத்தை பிராங்கின்சென்ஸ் அப்ப என்ன பண்ணுவாங்க? போடும்போது அந்த புகை மேல அப்படி எழும்பும். அப்ப என்னங்க? இந்த பலியின் மூலமா வந்த தூபம் தான் இது. அதான் நான் ரோமர்ல சொன்னேன், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. அப்படின்னா தேவன் என்னவங்க? மாம்ச பலி என்ன பண்றாருங்க? அருவருக்கிறார். மாம்ச பலி இல்லையா? மனுஷ பலி தேவனுக்கு என்னவா இருக்குது? ஏன்னா மனுஷன் பாவி, அதனால அந்த பலியை தேவன் ஏத்துக்க மாட்டார். அப்போ ஜீவனோடு ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னு சொன்னா நான் உயிரோடு வாழ்ந்தாலும் என் ஆசைகளை ஒப்பு கொடுக்கிறது அந்த ஜீவ பலி. இனி வாழ்ற நாள்ல கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாருன்றது அந்த ஜீவ பலி. ஜீவனோட இருக்கிற வசனம் என்ன சொல்றது? ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ் இருக்கு. பட் உயிரோட இருந்து சாவுறது அது எப்படிங்க? உயிரோட இருந்து சாவுறது அப்படின்னு சொன்னா மாம்ச இச்சைகளை கிறிஸ்துவுக்குள்ள கொடுத்து, ஆனா என்ன நான் உயிரோட இருக்கிறேன், ஆனா என்ன உயிரோட மாம்சரீதியா உயிரோட இருக்கிறேன், ஆனா என்னோட ஆசைகள் யோசனைகள் எல்லாம் மரிச்சிருக்குது. இதுதான் தேவனுக்கு சேவையா கொடுக்கிறது. கிறிஸ்து அப்படி இருந்தாரா? இப்ப இந்த காரியத்தை அடுத்த கட்டத்துக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்களேன், இங்க என்ன இருக்குது?
தூபமா தூப பீடம் இருக்குது, தூபம் 2வது பிளேஸ்ல இருக்குது இல்லைங்களா? இப்ப நீங்க பாருங்க, இந்த காரியத்துக்குள்ள ஒரு கிறிஸ்து தேவனுக்கு ஒரு சேவை செய்யணும் இல்லைங்களா? அடுத்தது 3வது என்னங்க? வெள்ளை போலம். 3வது வெள்ளை போலம், மிர்ன்னு சொல்லப்படுது இங்கிலீஷ்ல. அந்த மிர் வந்து எதுக்கு தடவுவாங்க? சரீரத்துக்கு தடவுவாங்க. எதுக்கு தடவுவாங்க? சரீரத்துக்கு தடவுவாங்க. சரி, இது அப்படியே வச்சுட்டு கிறிஸ்துவோட வாழ்க்கையில இந்த 3 விஷயங்களும் எப்ப செயல்படுச்சுன்றத பார்க்கலாமா? பார்க்கலாம். கிறிஸ்து எங்க செயல்பட்டாரு? ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவுக்கு செயல்பட்டது காரியம் நீங்க பாக்குறீங்க சொன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு செயல்படுச்சு. 3வது காரியம் புரிஞ்சா உங்களுக்கு? 3வது காரியம் என்னன்னா வெள்ளை போலமா? வெள்ளை போலம் அவருடைய சரீரத்துக்கு பூசுறது. எப்ப பூசுனாங்க? அவர் மரிச்ச குட் ஃப்ரைடே அன்னைக்கு இல்லைங்களா? அப்ப குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன நினைச்சுன்னா எப்ப 7ஆம் முத்திரை திறக்கப்பட்டுச்சு அப்போ. புரியல உங்களுக்கு? அவர் சிலுவையில இருக்கும்போது எப்போ 7 இடிகள் சத்தம் அடிச்சு அப்போ. அப்படின்னா 7 வார்த்தைகள் கிறிஸ்து பேசினாரா? சிலுவையில 7 வார்த்தைகள் பேசினாரா இல்லையா? 7 வார்த்தைகள் பேசினாரா? அப்ப அதே போல 7 சைட்ல கிறிஸ்து ஓபன் ஆச்சு. ஓபன் ஆச்சா இல்லையா? 7 இடங்கள் ஓபன் ஆச்சு. அப்ப 7 முத்திரைகள் திறக்கப்படுறதுக்கு அடையாளமா இருக்குது. 7வது முத்திரையும் போது 7ஆம் முத்திரை எப்ப திறக்கப்படுச்சு அப்போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவர் மேல என்ன போடணும்? இப்போ மிர் பூசணும். அப்படியே வெள்ளை போலத்தை பூசு இப்ப மேல. ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப 7ஆம் முத்திரை திறக்கப்படும் போது எங்க 7ஆம் முத்திரை திறக்கப்பட்டுச்சு? அவரோட விழாவுல இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? தலை, முதுகு 2, அப்புறம் 2 கைகள் 4 இல்லைங்களா? கால் 2 6, அதுக்கப்புறம் 7வது தான் என்னங்க? விழாயில முறைதான் 7வது முத்திரை திறக்கப்படும் போது ஏறக்குறைய பரலோகத்துல அரை மணி நேரம் அமைதி உண்டாச்சு. அப்ப கிறிஸ்து 7ஆம் முத்திரை திறக்கப்படும் போது அமைதியா இருந்துச்சு. சைலண்ட். அவர் ஆல்ரெடி இல்ல, ஜீவன் போயிடுச்சு. சைலண்ட். வேற ஏதோ இடத்துக்கு அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு என்ன ஜீவன் என்ன இருக்குது இப்போ? புரிஞ்சா உங்களுக்கு? ஜீவன் வேற இடத்துக்கு போயிடுச்சு, அந்த இடத்துல இல்ல. அதான் பரலோகம் அரை மணி நேரம் அமைதியில ஆயிடுச்சு. அப்ப ஜீவன் அங்கிருந்து எங்க வந்திருக்குது? வேற எங்கேயோ வந்திருக்குது, வேற எங்கேயோ பாஸ் ஆயிருக்குது. இந்த இடத்துல அந்த சரத்துக்கு என்ன பூசிப்போம்? கரெக்டுங்களா? இப்ப கவனிங்க நல்லா. இதே நேரத்துல என்ன பண்றாரு அவரு? குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணாரு? குட் ஃப்ரைடே அப்படின்னா அவரை மறிக்கிறது, முத்திரைகள் திறக்கிறது காரியத்தை குறிச்சு பார்த்தோம். 7 இடிகள் 7 வார்த்தைகளை பேசினாரா? சிலுவையில 7 வார்த்தை பேசினார் அவரு. எப்ப முத்திரைகள் திறக்கப்படுதோ 7 வார்த்தைகள் பேசப்பட்டுச்சு. புரியாத வார்த்தை பேசப்பட்டுச்சு. புரிஞ்சா இல்லைங்களா? இந்த நேரத்துல அடுத்தது குட் ஃப்ரைடே அன்னைக்கு முடிச்சு சண்டே உயிர் தெழுதல காடிச்சா. சண்டேக்கும் நான் ஆல்ரெடி ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே இல்லைங்களா? அது எதை காட்டுது? அவர் மரணத்தை காட்டுது. அதே போல சண்டேன்னு இருக்குது அவருடைய உயிர் தெழுதல். இந்த சனிக்கிழமைன்னு ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு அதுக்கு உலகம் அதை பாக்குறதுனால பாக்குறதுல இல்லையா? பாக்குறீங்களா? அப்ப வெள்ளிக்கிழமை கொண்டாடுறாங்க இல்லையா? சண்டே கொண்டாடுறாங்க குட் ஃப்ரைடே. அப்ப ரெசரக்ஷன் உயிர் தெழுதல் நாள் கொண்டாடுறாங்க. சண்டேல சனிக்கிழமை அவர் என்ன பண்ணாரு? காவல் இல்ல அப்படின்னா தான் 3வது இழுப்பா. 3வது இழுப்பு என்ன செய்யுதுங்க? காவல் ஆத்மாக்களுக்கு பிரீச் பண்ணுது. இந்த நாட்கள்ல 3வது இழுப்பு ஓபன் ஆகும்போது திருக்கதர்சி பார்த்தாரா இல்லைங்களா? ஜேசி பண்ணி ஸ்டோர்ல அவர் 14 வயசுல எந்த ஆவிகளை பாதாளத்துல பார்த்தாரோ அதே ஆவிகள் பூமியில வரும்போது அது 3வது இழுப்புன்னு சொன்னாரு. ஆமென். இப்போ என்னவா இருக்குது? எது அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுது? இந்த மிர் தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. அந்த வெள்ளை போலம் தான். அந்த வெள்ளை போலம் எதை ஸ்டார்ட் பண்ணுது? 3வது இழுப்பின் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுது. ஆமென். 3வது இழுப்பின் ஊழியத்தை இல்லைங்களா? 3வது இழுப்பின் அவர் எப்ப மரிக்கிறாரோ, எப்ப அடிக்கப்படுறாரோ, எப்ப அவர் என்ன பண்றாருங்க? அடிக்கப்படுறாரோ, எப்ப முத்திரைகள் திறக்கப்பட்டுச்சோ ஆமென். அந்த நேரத்துல 7வது முத்திரையில ஸ்பெஷலா அப்ப அவர் மேல தடவும் போது இல்லைங்களா? எங்க போனாருங்க? ஆமென். அது மனவாட்டிக்குள்ள நடக்குதா இல்லைங்களா? மனவாட்டில் நடக்குதா இல்லைங்களா? 3வது இழுப்பு இல்லைங்களா? இது காலம் ரட்சிக்கப்பட முடியாது. இனிமேல் நீ ஒரு சில செய்தி சொல்லுவீங்க போயிட்டு, அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. செய்தி இங்கே உட்காந்து கேட்டு பாருப்பாங்க, இந்த செய்திக்குள்ள வரவே மாட்டாங்க. என்ன பண்ணாலும் இந்த செய்தி ஏத்துக்க மாட்டாங்க, இந்த தீர்க்கதரிசி ஏத்துக்க மாட்டாங்க, இந்த ஞானஸ்தானத்தை ஏத்துக்க மாட்டாங்க, இந்த செய்திக்குள்ளே வர மாட்டாங்க. அப்படியே தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரி அந்த பாதாளத்துக்குள்ள போய் அவங்களுக்கு பிரீச் பண்றதுல என்ன யூஸ்? பாதாளத்துல இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்படல. ஏன்னா சாட்சியை காட்டினார் அவர் இல்லைங்களா? சாட்சி காட்டினார். அப்ப பாதாளத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு கூட்டத்தை எங்க கொண்டு வந்தாருங்க? வெளியே கொண்டு வந்தாரு. ஆமென். எங்க கொண்டு ஒரு கூட்டத்தை என்ன பண்ணாருங்க? அந்த மினிஸ்ட்ரி ஆயுது. புரிஞ்சா இல்லைங்களா? நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எது வரணும்? வெள்ளை போல தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா பலி இங்கதான் நடக்குது. பலி அப்ப நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இல்லைங்க, எதுல வராங்க? கிறிஸ்துவுக்குள்ள அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கும் போது, நியூ பர்த்துக்குள்ள வந்து ஒப்பு கொடுக்கும் போது
அப்ப எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? கிறிஸ்து பிறக்கும் போதே கொடுக்கப்பட்டுச்சு. எப்போங்க? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இப்போ? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் போலாமா? உள்ள போலாமா? செகண்ட் என்னவா இருக்குது? தூப வர்க்கமா இருக்குது. இப்போ இந்த இடத்துல பலி செலுத்தப்பட்டு அடுத்தது எங்க போகணுங்க? சேவைக்காக போகணும். கிறிஸ்துவ ரத்தத்தை எடுத்துக்கினார். ஃபர்ஸ்ட் அடிக்கப்பட்டாரு, ரத்தத்தை எடுத்துக்கின்னு பரிந்து பேசுற அந்த ஊழி ஆசாரிய வேலையமா சபைக்காரங்களை பேசினாரு. மனவாட்டிக்காக இந்த நேரத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ பரிந்து பேசுற ஊழி எங்க இருக்கு தெரியுங்களா? எங்க இருக்கு தெரியுமா? மனவாட்டிக்குள்ள. அப்ப ரெண்டாவது காரியம் என்னங்க? தூப வர்க்கம். தூப வர்க்கத்தினால் நிறைந்த புகை மேல எழும்பும் போது இல்லைங்களா? அப்ப தூப வர்க்கம் போடும்போதுதான் யாரோ ஒரு நபர் தூப வர்க்கம் போடும்போதுதான் யாரோ ஒரு தூதன் மேல இருந்து கீழே வந்தா தெரியுமா உங்களுக்கு? சகரியா தூப வர்க்கம் போடும்போது, சபரியா தூப வர்க்கத்து புகை போடும்போது அந்த தூப வர்க்கத்தின் புகை தான் தூதனை கொண்டு வந்துச்சு. ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? ரெண்டாவது காரியம் என்னவா இருக்குதுங்க? ஆக்சுவலி மூணாவது காரியம் இல்ல, இன்னும் இல்ல. ரெண்டாவது காரியம் தான் இல்லைங்களா? சரி, இதுல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த காரியம் ஆட்டோட சம்பந்தப்பட்டது. எதோட சம்பந்தப்பட்டது? பலி ஆட்டோட சம்பந்தப்பட்டது. இரண்டாவது காரியம் ஆசாரியோட சம்பந்தப்பட்டது. மூணாவது காரியம் ராஜாவோட சம்பந்தப்பட்டது. அவர் என்னவா இருந்தார்? ஆடா இருந்தார். அதான் வெள்ளை போலம். இரண்டாவது என்னங்க? தூப வர்க்கம். அது ஆசாரியனா இருந்தார். பிரதான ஆசாரியனா இருந்தார். ஆசாரியன் மட்டும் தூபத்தை போட முடியும். ஒரு சேவையை செய்ய முடியும் தேவனுக்காக. எல்லாரும் பண்ண முடியாது. மூன்றாவது காரியம் அவர் தான் ராஜா. ஏன்னா இங்கதான் இருக்கிறது ராஜாவுடைய காரியம். அவர் தான் மகத்தான தேவன். இந்த மூணு விஷயமும் மனவாட்டிக்குள்ள. இந்த மூணு விஷயமும் மனவாட்டிக்குள்ள இருக்கு சகோதர சகோதரி. புரிஞ்சுக்கலாம்? முதல் காரியம் என்னங்க? வெள்ளை போலம் இல்லைங்களா? அப்போ அதான் நான் ஆட்டுக்குட்டியோட சுவாபத்துக்குள்ள வர்றது. ஆட்டுக்குட்டிக்குள்ள சுவாபத்துக்குள்ள வருது. இன்னைக்கு அதான் திரும்ப செய்தி கொடுத்திருக்காரு. புறா ஆட்டுக்குட்டியை வழி நடத்துறது இல்லைங்களா? புறா ஆட்டுக்குட்டியை வழி நடத்துறது. இப்ப மனவாட்டி எதுக்குள்ள இருக்கணுங்க? ஆட்டுக்குட்டிய சுவாபத்தோட இருக்கிற தன்மை. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்ப அதுதான் வெள்ளை போலம். ஆட்டுக்குட்டிக்கு தான் வெள்ளை போலம் பூசப்படுது. மீண்டும் வந்து என்னங்க? ஆட்டுக்குட்டியின் பாகமா நம்ம இருக்கிறோம். இரண்டாவது தூப வர்க்கம் யாரோட சம்பந்தப்படுது? எந்த ஆசாரியன்? அவரு மெல்கிசேதேக்கு. அந்த மெல்கிசேதேக்கு வந்திருக்கிறாரு, திரும்ப வந்திருக்கிறார் சகோதரா. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் திரும்ப என்ன பண்ணிருக்காரு? இப்போ வந்திருக்கிறார். பிரதான ஆசாரியம் வந்திருக்கிறார். மனவாட்டிக்குள்ள என்ன நடக்குது? பரிந்து பேசுதல் நடக்குது. பரிந்து பேசுதல் உலகத்துல இல்ல இப்போ இல்லைங்களா? இங்க மனவாட்டிக்கு கடைசி ஆட்டுக்கான பரிந்து பேசுதல். இப்ப இது செஞ்ச பின்னாடி உள்ள போக முடியும் இல்லைங்களா? மூன்றாவது காரியம் தான் ராஜாவா வருது. அதான் என்ன மூணாவது காரியம்? மூணாவது காரியம் அவர் தெய்வீகமா இருக்கிறார். அந்த மூன்றாவது எழுப்பின் மூன்றாவது பாகம் என்னங்க? இப்ப சொல்லுங்க. நீங்க முதல் பாகம் என்னன்னு சொன்ன? தேவன் தனக்குள்ள எல்லாத்தையும், அப்புறம் கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும், மனவாட்டியும் கிறிஸ்துவும் சேர்ந்து இந்த பூமிய அப்படின்னா ஆளுகைக்குள்ள வர்றது, அப்படின்னா ராஜாவா மாறுறது, அப்படின்னா ஆமெச்சூர் காடா குட்டி தேவர்களா மாறுறது. அதான் மூணாவது பார்ட்டாரு. புரிஞ்சுங்களா? அதான் மூணாவது காரியம் இல்லைங்களா? மூணு காரியங்கள் முடிஞ்சா, மூணு காரியம் முடிஞ்சா கிறிஸ்துவுக்கு எங்க கொடுக்கப்பட்டுச்சு? நான் 3 யாத்திரைகளை காட்டியிருக்கேன். 2வது யாத்திரையில கொடுக்கப்பட்டுச்சது. ஆனா 3 யாத்திரைகளை பார்த்துட்டோம். முதலாவது யாத்திரையில இங்க வருது வெள்ளை போலம் இல்லைங்களா? தூப வர்க்கம் இங்க வருது. இது வந்த பின்னாடிதான் திரையை கிழித்து கொண்டு போகிற ஒரு ஜீவியா இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பலியிடப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை பலியிடப்படுதுங்க. நம்ம மறிக்கிறோம். 2வது காரியம் என்னங்க? நம்மளுடைய வாழ்க்கை சேவையா மாறுது. 10% சேவையா மாறுது. இது முடிஞ்ச திரை கிழிக்கப்பட்டு நம் தெய்வீக தன்மை நமக்குள்ள வெளிப்படுது. அதான் சொன்ன ரகசியத்துல இருக்கிற மூணாவது காரியம். மூன்றாவது இழுப்பு என்ன பண்ணுது? மூன்றாவது இழுப்புல இருக்கிற 3 ரகசியங்கள் சொல்லுங்க. ஒன்று ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். அப்படின்னா என்னங்க? வார்த்தை வெளிப்படுவது. மீன்ஸ் ஆளுகைக்குள்ள வர்றது. நான் தான் காட்டினேன் உங்களுக்கு. யார் ஆளுகைக்குள்ள வருது? ஆதாமுடைய வீழ்ந்து போன சிருஷ்டி மீண்டும் ஆளுகைக்குள்ள வருது. வார்த்தைகள் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் சிருஷ்டிப்பு கொண்டு வருது. முதலாவது. 2வது முத்திரைகள் திறக்கப்படுது. 7 முத்திரைகள் திறக்கப்படுவது இல்லைங்களா? 3வது காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரீச் பண்றது. கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? காவல் ஆத்மாக்களுக்கு பிரீச் பண்றது. ஆனா அந்த 3வதுல இருக்கிற நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் இங்கதான் வருது. ஸ்போக்கன் வேர்ட் உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக சிருஷ்டிப்பை கொண்டு வருது. தேவன் என்ன பண்ணாரோ அதை நம்ம வாயின் மூலமா செய்யறது. கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு தெய்வீகம் இங்க வருது. இது மரம் சீட்டி மரம் தான். இதனால கோல்ட் பிளேட்டா இருக்கிறதுனால, பில்லர் ஆஃப் ஃபயர் உள்ள இருக்கிறதுனால இப்போ இதுதான் தேவன். இது மனவாட்டி. இப்போ ஆனால் கவனிக்கிறீங்களா? கவனிச்சீங்களா?
இப்ப என்ன நடந்துச்சு இப்போ அடுத்தது நம் தெய்வீகத்தை பெற்றுக்கொள்றது, மீட்கிறது, பூமியை மீட்டுக் கொள்ற வேலைக்குள்ள போறது, தேவன் மீட்டுக் கொள்ற வேலைக்குள்ள போறது. எங்க நடந்துச்சு? முதலாவது வருகையில கன்னி மாம்சத்துல கர்ப்பம் தாங்கி ஒரு குமாரனை பெறும்பொழுது. இரண்டாவது வருகையில மீண்டும் அதேதான். கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா இல்லைங்களா? இப்ப என்ன நடந்துச்சு? வயசு வருஷமா போட்டிருக்கு, இது உள்ள போகுது. சரி, இது பெற்றுக்கொண்டு என்ன பண்றது? இப்போ இது பெற்றுக்கொண்டு என்ன பண்றது? இது பெற்றுக்கொண்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏரோது என்ன பண்றாருன்னு சொன்னா அழுத்தத்தை கொடுக்குறாரு. ஏரோது எதை கொடுக்குறாருங்க? அழுத்தத்தை கொடுக்குறாரு. என்ன அழுத்தத்தை? இது பெற்றுக்கொள்ள ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 3 ரிசீவ் ஆயிடுச்சு. நமக்கு இது 3 எங்க இருக்குது? இப்ப உள்ள இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? வெளியில இருந்து அழுத்தம் வரணும், புஷ் பண்ணி வெளியே ஒரு அழுத்தம் வரணும். இப்ப அழுத்தம் வந்த உடனே எங்க போகணும்னா எகிப்துக்கு போகணும். அங்க பிரமிட் இருக்குது, அங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு. பிரமிட் இருக்கா? அங்க பிரமிட் இருக்கா? அங்க தலைக்கெல்லாம் வேணுமா? ஆமென். கிறிஸ்து எங்க போனார்? இப்போ எகிப்துக்கு போனார். பாதுகாத்துக் கொள்ளும்படி எங்க போனாருங்க? எகிப்துல என்ன இருக்கு? பிரமிட் இருக்கு. அந்த பிரமிட்ல தலைக்கல் இல்ல, இதுதான் அந்த தலைக்கல். ஆமென். கிறிஸ்துவியான தலைக்கல். ஏன்னா அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட ரகசியம் இருக்குது. ஏன்னா அந்த பிரமிட் என்னங்க? இந்த பிரமிட் இல்ல, அங்க மூல பிரமிட் யாரால கட்டப்பட்டுச்சு? ஏனோக்கினால. கரெக்டுங்களா? ஏனோக்கை பிரமிடுக்குள்ள போகும்போது அங்க 7 ஸ்டெப் இருக்கு. ஆமென். எத்தனை ஸ்டெப் இருக்கு? 7 ஸ்டெப்ஸ். கரெக்டுங்களா? பெத்லஹேம்ல இருந்து எகிப்துக்கு போகணும். எங்க எதனால? இது 3 பெற்றுக்கொண்ட பின்பதான் நம்மள கூட என்ன பண்ணுங்க? அழுத்தத்துல வெளியே வரணும். வெளியே வந்து என்ன பண்ணுங்க? அழுத்தப்படுற அந்த 3 நமக்குள்ள ரிசீவ் ஆயிடுச்சு. இப்ப எகிப்துக்கு போய் பிரமிட் இருக்கு. பிரமிடுக்குள்ள என்னங்க? உள்ள 7 ஸ்டெப் இருக்குங்க, இல்லைங்களா? 7 ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ராஜாவோட அறை இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? பிரமிடுல பிரமிடு ரகசியத்தை புரிஞ்சு உங்களுக்கு தெரியும். பிரமிடுக்குள்ள போனா என்ன இருக்குன்னு சொன்னா ராஜாவோட அறை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த ராஜாவோட அறைக்கு முன்பதாக இந்த இடத்துல 7 ஸ்டெப் இருக்கும். பிரமிடுக்குள்ள 7 ஸ்டெப் நீ கிராஸ் பண்ணி மேல போகும்போது ராஜாவோட அறை இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ராஜா இல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். அப்ப நம்மள கூட என்ன பண்றோம்? இப்போ பிரமிடுக்குள்ள நமக்கு ஒரு 7 ஸ்டெப் இருக்கு சகோதரா. அதுக்குள்ள நீ உள்ள போ நியூ பர்த் அடிச்சு உள்ள போ அந்த தலைக்கெல்லாம் மாறி இங்க பாருங்க, தலைக்கெல்லாம் மாறி எடுத்துக்கொள்ளப்படுது. அப்ப எகிப்துக்கு வரது ஏங்க? இவங்க அழுத்தி எங்க தள்ளுறாங்க? இந்த 3 கிஃப்ட் பெற்றுக்கொண்ட பிறகு எங்க போகணும்? இப்ப நம்ம எகிப்துக்கு போய் என்ன நடக்கும்? எடுத்துக்கொள்ளப்படுதல். இதுதான் மிச்சம். இப்ப நமக்கு ஒரு அழுத்தம் தான் மிச்சம். 3 கிஃப்ட் ரிசீவ் பண்ணிருக்கோமா? ரிசீவ் பண்ணிருக்கீங்களா சகோதர சகோதரி? என்ன நடந்துச்சு? வயசு வருஷமா இருக்குது. முதலாவது யாத்திரையில இருந்துச்சு, 2வது யாத்திரையில இருந்துச்சு, 3வது யாத்திரையிலும் அது இருக்குது, இல்லைங்களா? சரி, எங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு அதுடைய முதலாவது காரியம் நடந்துச்சு, வெள்ளை போலம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? அதுக்கப்புறம் உயிர் தெழுதலை கொண்டு வந்த பின்பதாக மகதலேனா மரியாள் அவர் தொட வந்தாங்க. தொட வரும்போது என்ன பண்றாங்க? என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? என்னை தொடாதே, நான் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை அப்படின்னு சொல்றாரா? மீன்ஸ் என்ன சொன்னா, ஒரு ஆசாரியன் வந்து அந்த பலி செலுத்துறாரு, பலி எடுத்து போறாரு, பலியா ஆசாரியனை தொடுக்கூடாது. தொட்டுட்டா அந்த பலி என்ன பண்ணாது? தீட்டுப்பட்டுரும். ஏன்னா அந்த ஆசாரியன் அந்த பலியை எடுத்துட்டு எங்க போகணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அப்ப கிறிஸ்து ஃபர்ஸ்ட் வெள்ளை போல பூசினவரா இருந்தாரு. அது என்ன எதை குறிக்குது? அவருடைய மரணத்தை குறிக்குது. 2வது சேவைக்காக ஒரு மேல போறது. 3வது முழு தெய்வீக தன்மையா எடுத்துக்கொள்ளப்படுதல போறது. ஆமென். அப்போ ராஜாவா மாறுறது, இல்லைங்களா? அவரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்த போன்பதாக எல்லாத்துக்கும் மேலான ஒரு காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டாரா? எல்லா காரியத்துக்கும் மேலான காரியத்தை அவருக்கு பெற்றுக்கொண்டார். மீன்ஸ் வானத்தில் பூமியில் சகல அதிகாரமும். அதான் 3ஆவில இருக்கிற ரகசியமா? 7ஆமத்துல இருக்கிற 3வது ரகசியம் என்னங்க? அப்படின்னா பூமியை மீட்டுக் கொள்றது தானே. மீட்டுக் கொள்றது மீன்ஸ் என்ன சொன்னா, ஒரு இடம் என்ன விட்டு போயிடுச்சு, நான் மீட்டுக் கொள்ளணும்னா எனக்கு என்ன வேணும்? அவ்வளவு தாக்கத்து வேணும், வெள்ளம் வேணும். வெள்ளமா பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ண போறேன்? அந்த நிலத்து மேல என்ன இதை பெற்றிருக்கிறேன். இப்ப நான் கிறிஸ்து பெற்றுக்கொண்டாரு பூமியில. மனவாட்டிக்கு அதே தானே, மனவாட்டிக்கு அதே தானே. இப்ப இது பின்பதாக மனவாட்டிக்கு என்ன? இது பெற்றுக்கொள்ளும் போது மனவாட்டிக்கு என்ன வரும்? இப்போ ஒரு அழுத்தம் வருது. 3 வரும்போது ஆமென். மனவாட்டிக்கு என்ன பண்ணுங்க? அழுத்தம் வருது. அப்ப அந்த அழுத்தம் வர்ற நேரத்துல மனவாட்டி என்ன பண்ணுங்க? பிரமிடை நோக்கி போ. பிரமிடை நோக்கி போ மீன்ஸ் பிரமிடை நோக்கி போன்னு சொன்னா மேற்கு நோக்கி போ, இல்லைங்களா? இது கிழக்காச்சு, இது கிழக்காச்சு, இது கிழக்கு. மேற்கு நோக்கி போத்தி நியூஸ். அங்க உனக்கு பிரமிட் ஒண்ணு இருக்கும். அங்க இந்த 3 பெற்றுக்கொண்டு என்ன பண்ணு? 7வது படியை தாண்டும் போது அங்க யார் இருப்பாங்க? இன்ட்ரோடியூசர் இருப்பார். தெரியுமா உங்களுக்கு? பிரமிட்ல 7 ஸ்டெப் இருக்கும். அந்த 7 ஸ்டெப் நிக்கிற இடத்துல ஒரு இன்ட்ரோடியூசர் இருப்பார். ராஜா அறைக்கு நீங்க போகும்போது உள்ள போயிட முடியுமா? அது யார் இருப்பாங்க?
அங்க இருக்கிற காவலாளி இருப்பாங்க. அப்ப அந்த செவன்த் இல்லைங்களா, கன்னடால என்ன சரி இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க சொன்னா அந்த டோர் கீப்பர் இருப்பார் இல்லைங்களா, தெலுங்குல துவாரபாலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நிற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இதோ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா உங்களுக்கு. அப்ப நமக்கு இவர் என்ன இருக்காங்க, 7 ஸ்டெப் வரும்போது அங்க ஒரு என்ன இருக்காங்க, துவாரபாலகர் இருக்கிறாரு. யாருங்க, செய்தியாளர். ராஜாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவர் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ண, அங்கது எடுத்துக்கொள்ளப்படுது இல்லைங்களா. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு, அங்கது எடுத்துக்கொள்ளப்படுது. எங்க பிரமிட்ல தான் நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு இல்லைங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இப்ப இது போன பின்பதாக தான் நம்மளுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ வெளிப்படுத்தல் 12 நம்ம அதை பார்த்தோம். அதே போல எங்க பார்த்திருக்கிறோம், முதலாவது வருகையிலையும் பார்த்திருக்கிறோம், அதே போல 2வது வருகையிலையும் பார்த்திருக்கிறோம். இப்போ விசுவாசிக்கிறீங்களா? இந்த கிஃப்ட் எதுக்கு இப்ப சொல்லுங்க. முதலாவது வருகையில அது மாம்சத்துல வெளிப்படும் போது அது ஒரு புதிய நாமத்தை வெளிப்படுத்துச்சு. வெளிப்படுத்துதா இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு. 7 இடிகள் எதை வெளிப்படுத்தணும், புதிய நாமத்தை வெளிப்படுத்தணுமா. இன்னைக்கு ஒரு புதிய நாமம் நம்ம வெளிப்படணும். இயேசு கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிடையாது. ஆல்ரெடி புதிய நாமம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் என்ற செய்தியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க பாருங்க, இயேசு கிடையாது அந்த நாமம். அவர் சிலுவையை வெற்றி சேர்ந்த பிறகு ஒரு நாமத்தை பெற்றுக்கொண்டார். அது ரகசியம் தீர்க்கதரிசி. 7 இடிகள் அது வெளிப்படும் அந்த நாமம். புரிஞ்சவங்க. அப்ப முதலாவது வருகையில ஒரு புதிய நாமம் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டுச்சு அவருக்கு. ஏன்னா அது வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் பழைய ஏற்பாடு வரைக்கும் யாவே 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 சொல்லி வந்தாங்க. அப்ப எப்ப ஒரு கன்னிகை மாம்சத்துல வெளிப்படும் போது இயேசுவோட புதிய நாமம் வெளிப்படுச்சு. அதே போல மீண்டும் இந்த கன்னிகைக்குள்ள மாம்சம் போது திரும்ப ஒரு நியூ நேம் வெளிப்படணுமா. அப்ப அந்த நியூ நேம் எதை பண்ணிச்சு தெரியுமா உங்களுக்கு, இயேசுக்கு அந்த நாமம் கொடுக்கப்படும் போது என்ன செஞ்சு தெரியுமா. இப்போ அந்த பெண், அந்த மரியாள் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா எலிசபெத்து கிட்ட போனாங்க. எங்க போனாங்க, எலிசபெத்து கிட்ட போய் அங்க அவங்க எலிசபெத்து பேசும்போது எலிசபெத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது. எலிசபெத்துக்குள்ள என்ன இருக்குது, நாலு சொல்ல குழந்தைகள் எப்போதுமே அடையாளமா இருக்கிறாங்க, எழுப்புதல் அடையாளமா இருக்கிறாங்க. சொல்லிருக்கா, எழுப்புதல் அடையாளமா இருக்கிறாங்க. இப்போ எழுப்புதல் இங்க என்ன இருக்குது, மரியாள் சரி எலிசபெத்துடைய வயிற்றுல எழுப்புதல் மரிச்சு போயிருந்துச்சான் இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சுங்க, இப்ப என்ன பண்றாரு தீர்க்கதரிசி, இப்ப சொல்றாரு மரியாளும் ஏசேப்பும் சரி மரியாளும் எலிசபெத்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு நான் என்ன பண்றேன், வார்த்தையை வித்தின் வடிவில பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இப்போ நல்லா போனீங்க. முதல் வருகை மரியாள் சொல்றாங்க முதலாம் வருகை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, முதலாம் வருகை நடந்துடுச்சு எங்க அப்படின்னு போது எனக்குள்ளன்றாங்க. எங்க முதல் வருகை, எனக்குள்ளே வம்சமா இருக்குது. முதல் வருகை காட்டு காட்டு காட்டுனா எப்படி காட்டுறது, எனக்குள்ள இருக்குது இப்ப அந்த வருகை அப்படின்றாங்க. அப்போ யார் அந்த வருகையின் போது இயேசுவின் பேரை கேட்ட உடனே அங்க மரித்த நிலையில் இருந்த யோவான் உயிரோடு. வசனம் சொல்லுது மனித உதடுகள் மூலமாக முதல் இயேசுன்ற வார்த்தை உரைக்கப்படும் போது மரித்த நிலையில் இருந்த யோவான் உயிரோடு எழுந்தார். ஆமென். அதுதான் என்னங்க இனி நியூ நேம் என்ன பண்ணுது, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அந்த உயிர் தெளிந்த வல்லமையை கொடுக்குது. ஏய் மேன், விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இங்க வருகை எங்க இருக்குது, இப்போ வருகை எங்க இருக்குது, நமக்குள்ள இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அந்த 3 கிஃப்ட் என்ன பண்ணுச்சுங்க, 3 கிஃப்ட் என்ன பண்ணுச்சு, அந்த வேலையை செஞ்சு. அப்போ கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணிந்து கொண்டு வந்தோம் அப்படி கிடையாது. இப்போ மேற்குல ஒரு நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணிந்து கொண்டு வந்தோம். மேற்குல ஒரு நட்சத்திரம் நமக்கு இருக்குது, அதை கண்டு பணிந்து கொண்டு வந்தோம். ஹே மேன். அப்போ மனவாட்டி கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அதுதான். முதலாவது யாத்திரையில அது இருந்துச்சு. அப்போ அந்த கிஃப்ட் தான் என்ன பண்ணுச்சு, தேவனோட நெருங்குறதுக்கு என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னைக்கும் அந்த கிஃப்ட் நமக்கு கொடுக்கப்படும் போது நம்ம தெய்வீகத்தை பெற்றுக்கொள்றோம். நம்ம ஒரு அழுத்தம் வருது, நம்ம எங்க போக போறோம், இப்போ பிரமிடுக்குள்ள போறோம். ராஜாவை சந்திச்சு எடுத்துக்கொள்ளப்பட போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நம்மளோட கூட நம்மள கண்களை மூடலாம். நான் நேரம் அதிகமா எடுத்துக்கினேன், எல்லா கண்களை மூடலாம். எல்லா கண்களை மூடி இருக்கிறத நான் வேலையில ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, முதலாம் வரிகளை எப்பேற்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர் ராஜா. நாங்கள் அந்த கன்னிகையா இந்த நாள்ல அந்த மாறாவா இருக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள அந்த மதுரத்தை வைத்திருக்கிறீர். என்ன ஒரு மகத்தான ரகசியங்களை கத்தாவே வெளிப்படுத்தி தந்த கிருபைகளுக்காய் கூட நன்றி ராஜா. இந்த நேரத்துல நீர் மாறாதவர். மீண்டும் அதே வெகுமதிகளை எங்களுக்கு கொடுத்து ராஜா நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எதுவான விசுவாசத்துக்குள்ளாய் எங்களை நடத்த தயவுகளுக்காய் கூட நன்றி. நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு கண்ணோக்கி பாருங்க ராஜா. என்ன ஒரு வெகுமதிகள் ராஜா, அந்த வெகுமதிகள் நீ செய்கிறதான சேவையை காண்பித்தது. அதே போல இந்த நாட்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 இழுப்புகளும் ராஜா
அப்பேற்பட்ட எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற சேவையை காட்டியிருக்கிறது, அதுக்காக நன்றி ராஜா. எங்களை தலைமைட்டுமா தாழ்த்துக்கிறோம். நீர் எங்கள் தாழ்மையில ராஜா இந்த நாள்ல மனவாட்டிக்குள்ள வெளிப்பட்டிருக்கிறீர், அதற்காக கூட நன்றி ராஜா. எல்லா கண்களையும் மூடி இருக்கிறத வேலையில பிரதர் தானியல் இந்த ஒப்பு கொடுத்தலின் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, அப்பா பிதாவே, தேவனே, கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய சர்வ வல்லமை படைத்த கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் கர்த்தாவே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான மகத்தான ரகசியங்களை வெளிப்படுத்தி தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே, கிறிஸ்து எங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே கர்ப்ப வேதனை பட்டு கர்த்தாவே, நாங்களும் இந்த வேளையில் வார்த்தையாகிய கிறிஸ்துவை ஆண்டவரே மீண்டுமாய் பிறப்பெடுத்து கர்த்தாவே, நாங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தவுமாகிய அந்த மூன்றாம் இழுப்பின் வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, ஒவ்வொருக்குள்ளாகவும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே கிறிஸ்து ஆண்டவரே அப்பா வார்த்தையாக ஆண்டவரே இந்த மனவாட்டிக்குள்ளாக பிறக்கும் அந்த வேளையில் ஆண்டவரே உன் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரின் பலவீனங்களை நீக்கி ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும் கர்த்தாவே. வார்த்தைக்குள்ளாக ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே ஒரு மறுபிறப்புக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே எங்களை பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. தேவனே, நாங்கள் ஆவிக்குள்ளாகும் அந்த அனுபவத்துக்குள்ளாக இந்த வருடத்தில் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு விண்ணப்பமாக பாதத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆவிக்குள்ளாக அந்த மீண்டுமாய் அந்த பெந்தேகோஸ்தையில் இறங்கின அதே அக்னி அபிஷேகத்தினூடாக ஆண்டவரே நாங்கள்